नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। यामर्षजो मन्त्रकृतो मनीषिणः अन्वैच्छन् देवास्तपसाश्रमेण तां देवीं वाचकुं हविषा यजामहे सा नो ददातु सुकृतस्य लोके। वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सामेव देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। सर्वेश्वरन भगवान परमात्माविनुடைய परिपूर्णமான अनुग्रहத்தை முன்னிட்டு தர்மங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில் நல்ல மேன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் பார்த்துன்னு வரோம். தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. விஸ்வஸ்ய ஜகதா தர்மஹா பிரதிஷ்டா. உலகத்தில் அந்தந்த பிராணிகள் அந்தந்த காரியங்களை பண்ணுறதுக்கும் எல்லா பிராணிகளும் சௌக்கியமாக வாழ்வதற்கும் இந்த மனுஷ ஜென்மா உயர்வாக அமைவதற்கும் தர்மம்தான் காரணம் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. அந்த தர்மசாஸ்திரம் சொல்கிற போது இந்த மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமான ஜென்மா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது 999 பிறவிகள் எடுத்து 1000வது பிறவியாக இந்த மனுஷ ஜென்மா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு 1000வது பிறவியாக நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. திரும்ப இந்த மனித பிறவி நமக்கு எப்போ கிடைக்கும்னா திரும்பவும் 999 பிறவி எடுத்து 1000வது பிறவியாக தான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மா திரும்பவும் கிடைக்கும். அப்படி அதி துர்லபமான இந்த மனுஷ ஜென்மா, இந்த மனுஷ ஜென்மாவை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். இந்த மனுஷ ஜென்மா ஏன் துர்லபம் அப்படின்னு சொல்கிற போது எத்தனை வருஷ காலம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அத்தனை வருஷ காலம் வாழக்கூடிய திறன் சக்தி மனுஷனுக்கு மாத்திரம்தான் உண்டு. இந்த ஜென்மாவில் வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்த பிறவி என்னவாக எடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட பிறவியை எடுக்கக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு.
உண்டு. அடுத்த ஜென்மாவே இல்லாத மாதிரி செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனுஷனுக்கு உண்டு அப்படின்னு இந்த மனுஷ ஜென்மாவனுடைய விசேஷங்களை தர்மசாஸ்திரம், இதிகாசம், புராணங்கள் சொல்கிறது. அப்படி இந்த மனுஷ ஜென்மா நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா நாம் பண்ணக்கூடியதான கர்மங்கள் தான் காரணம். நாம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய கர்மாக்கள் தான் நமக்கு இதுபோல் உயர்ந்த மனுஷ ஜென்மாக்களை நமக்கு கொடுக்கிறது. அப்படி நாம் பண்ணுற பாபகர்மாக்கள் தான் நம்முடைய ஆயுஷை குறைக்கிறது அப்படின்னு இதிகாசம், புராணங்கள் சொல்கிறது. அதற்கு உதாரணம் பார்த்தா ராமாயணத்தில் பார்க்குறோம். ராமாயணத்தில் ராவணன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணினான். பிரம்மா வந்தார், என்ன வேணும்னு கேட்டார். அப்படி கேட்ட பிரம்மாவை பார்த்து ராவணன் எனக்கு அமரத்துவம் வேணும் அப்படின்னு கேட்டான். அமரத்துவம் அப்படின்னா இறப்புங்கிறதே கிடையாது. அப்படி ஒரு நிலை வேணும் அப்படின்னு கேட்டதும் பிரம்மா அதை என்னால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு. அது அமரத்துவம் என்னால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேள்வி. அப்போது ராவணன் நானாக எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் நான் இறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். அப்படியே கொடுத்தார் பிரம்மா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னொருத்தருடைய பத்னி மேலே ஆசைப்பட்டது அப்படிங்கிற பாபகர்மா அவனுடைய ஆயுஷை குறைச்சிடுது. பார்க்கணும். அப்படி பாபகர்மா தான் நம்முடைய ஆயுஷை தீர்மானிக்கும். அப்படி ஆயுஷை விருத்தி பண்ணிட்டவர்களும் உண்டு. மார்க்கண்டேயன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கிற போது 12 வயசு தான் ஆயுஷ்னு இருந்தது. அதனால் என்னாச்சு, பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு வரைக்கும் அதே 12 வயசு இருக்கக்கூடியதான நிலையை மார்க்கண்டேயன் அடைஞ்சார். அப்படின்னா எப்படி அடைய முடியும் அப்படின்னா அவர் படின அந்த சிவாராதனம் அப்படிங்கிறதுக்கு அது ஆயுஷை விருத்தி பண்ணிடுது. அப்படி நம்முடைய ஆயுஷை விருத்தி பண்ணிக்கவும் முடியும், நம்முடைய ஆயுஷை குறைச்சிக்கவும் முடியும். அதற்கு என்ன காரணம்னா நாம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் தான் காரணம் அப்படின்னு ககனா கர்மனோகதிகி அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிற. ககனா கர்மனோகதிகி, கர்மாவனுடைய பலனை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதுக்கு படிப்பு இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும் கர்மா. ஆனால் லோகத்தில் ஒரு பேச்சு என்ன, ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுதே அவனுடைய தலையெழுத்து பிரம்மா தீர்மானிக்கிற அந்த தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு. அப்படி தாத்ரா ஸ்வஹஸ்த லிখিতানি லலாட்டப்பட்டே கோவாட்சராணி பரிமார்ஜயித்தும் சமர்த்தா அப்படின்னு பிரம்மா தலையெழுத்து எழுதி வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை வயசு தான், அதை யாராலும் மாற்ற முடியாது, தலைவிதி அப்படின்னு சொல்கிறோம். அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கே அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் மாறிடும். இப்போ ஜோதிஷத்திலேயே பார்த்தா 5 விஷயத்தை மட்டும் ஜாதகத்தை பார்த்து எல்லா விஷயங்களையுமே ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்க முடியும். அவரவர்கள் ஜனன ஜாதகத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் ஜாதகத்தை வச்சு நாம் தீர்மானிக்க முடியும். ஆனால் ஒரு 5 விஷயத்தை மட்டும் நீ சொல்லாத அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிற. அப்படி 5 விஷயம் என்ன அப்படின்னா ஆயுஹோ கர்மச்ச வித்தஞ்ச வித்யா நிதனமேவச்ச. இந்த 5ஐயும் நம்மால் தீர்மானிக்க முடியாது. எவ்வளோ பெரிய தெய்வங்கள், எவ்வளோ பெரிய ஜோதிஷனாக இருந்தாலும் கூட இந்த 5 விஷயத்தை நாம் நிர்ணயம் பண்ணி ஜாதகத்தை சொல்ல முடியும். ஜாதகத்தில் ஆயுர்பாவம் இருக்குது அப்படின்னா ஆயுர்பாவம் பார்த்து சொல்ல முடியும். ஆனால் சொல்லாத அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். பரமேஸ்வர பார்வதி சம்பாதத்தில் பரமேஸ்வரனுடைய வச்சனம் இது. ஆயுஷை தீர்மானிக்க முடியாது, ஆனால் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். அவனுடைய ஸ்ராத்த திதியை ஜாதகத்தை பார்த்தே சொல்ல முடியும். என்றைக்கு எந்த தேதியில் எத்தனை மணிக்கு இவனுடைய காலகதி பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். ஆயுவு கர்மச்சா, அதுபோல் பிராரப்தத்தையும் சொல்ல முடியும் ஜாதகத்தை வச்சுருந்து, ஆனால் சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். ஆயுகு கர்மச்ச வித்தஞ்ச, பொருளாதார நிலை, இவனுடைய ஆயுஷில் எவ்வளோ பணம் சம்பாதிப்பான், எத்தனை வீடு வாங்குவான், இவனுடைய கடைசி காலத்தில் இவன்கிட்ட எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படிங்கிறத கூட
ஜாதகத்தில் சொல்ல முடியும், ஆனால் சொல்லாத. வித்யா, இவனுடைய படிப்பு இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் துணை புரியும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும், ஆனால் சொல்லாத. நிதனமே வச்சா, கடைசி காலம் இருக்கே, கடைசி காலம் இவனுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். என்ன நோய் வந்து இவன் காலமடைவான் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும், ஆனால் இந்த அஞ்சையும் சொல்லாத அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். பஞ்சைத்தானே நகர்ப்பியந்தே, ஏன்னா இது அஞ்சும் மாறக்கூடியது, மாறிகிட்டே இருக்கும். அவரவர் செய்யக்கூடியதான கர்மா மாற்றிகிட்டே இருக்கும். இது அஞ்சையும் மாற்றும். ஏதோ எதிர்ச்சியாக ஏதோ ஒரு ஜீவன் முக்தர் சன்னிதியில் போய் நமஸ்காரம் பண்ணுறார், அல்லது ஒரு ஞானியை தரிசனம் பண்ணினா ஆயுஷ் விருத்தியாகும். அவர் நீ இத்தனை வயசு இருப்ப அப்படின்னு சொன்னால் ஆயுஷு மாறி போயிடும். அப்படி கர்மா பிராரப்தமும் அப்படி தான். நமக்கு கர்மா 3 விதமாக இருக்குது. ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்தம் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. இதில் அவனுக்கு ஞான பிராப்தி அடைஞ்சிட்டால் சஞ்சிதம் ஆகாமி எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்படி ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா அப்படின்னு கர்மாக்கள்லாம் எரிஞ்சு போயிடும். அப்படி இதெல்லாம் ஆயுஷு, கர்மா, பணம் இருக்கே, நல்ல வழியில் சம்பாதிச்ச பணமாக இருக்குது அப்படின்னா இருக்கும், கெட்ட வழியில் சம்பாதிச்ச பணமாக இருந்தால் இருக்காது. நாம் சம்பாதிக்கிற பணத்தில் 10% தர்மத்தினுடைய பங்கு இருக்குது. நாம் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அதில் 100 ரூபா தர்ம பங்காக இருக்குது. அந்த தர்ம பங்கு இந்த நம்முடைய கணக்கில் இருந்ததுன்னா ஒரு கரையான் குத்தை கொண்டு போய் பீரோக்குள்ளே வைக்கிற மாதிரி தான். ஒரு பீரோவில் நிறைய பட்டுலாம் அடுக்கி வச்சுருக்கோம், பணங்காசுலாம் வச்சுருக்கோம். அதோட கொஞ்சம் ஒரு கொத்து கரையானே கொண்டு வச்சு மூடிவிட்டால் என்ன ஆகும்னா பீரோ மூடினாப்புல இருக்கும், மேலே ஒன்றும் தெரியாது. அப்புறம் கதவை திறந்து பார்த்தா உள்ளே பூரா மண் தான் இருக்கும். அவ்வளவையும் மண்ணாக செய்ததும் கரையும். அது மாதிரி தான் தர்மப்பணம்ங்கிறது. தர்மப்பணம் இருந்ததுன்னா அதை ஏதோ ஒரு வழியில் செலவழிச்சிடணும், அதை நிறுத்தப்படாது, மிச்சப்படுத்தப்படாது. மிச்சப்படுத்தினா அது வேறு மாதிரி போயிடும். அதனால் பொருளாதார நிலையை நீ தீர்மானம் பண்ணி சொல்லாத. நிதனம், கடைசி காலத்தையும் தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. அவன் பண்ணக்கூடியதான புண்ணிய கர்மா இதெல்லாம் மாற்றிகிட்டே இருக்கும். ஆயுஷ்ய ஹோமம்னு இருக்குது. இந்த ஆயுஷ்ய ஹோமங்கிறத பண்ணிட்டா சின்ன ஒரு அனுஷ்டானம் தான் அது ஆயுஷ்ய ஹோமம். ஒரு போதாயனங்கிற மகரிஷி சொல்கிற ஒரு தடவை ஆயுஷ்ய ஹோமம் பண்ணிட்டா நம்முடைய ஜென்மாவில் நம்முடைய ஆயுஷில் எத்தனை ஆயுஷ் பாக்கி இருக்கோ அதில் 3 வருஷம் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு போதாயனங்கிற மகரிஷி சொல்கிறார். அந்த ஆயுஷ்ய ஹோமங்கிறது ரொம்ப உயர்ந்த ஹோமம். ஜென்ம நட்சத்திரத்தும் பொழுது நாம் பண்ணிக்கணும். ஆயுஷ்ய ஹோமம் கட்டாயம் பண்ணிக்கணும். அந்த மந்திரங்கள்லாம் அதர்வ மந்திரம் அப்படின்னு பேர். அதர்வ மந்திரம்னா ரிக்வேதத்திலேயோ யஜுர்வேதத்திலேயோ அந்த வேதத்துக்குள்ளே வரல அந்த மந்திரம். தனியாக அந்த மகர்ஷி காண்பிக்கிறார், சூத்திரத்திலேயே அந்த மந்திரத்தை காமிக்கிறார். அதற்கு அதர்வ மந்திரம்னு பேர். அதர்வ மந்திரம்னா ஒரு தடவை சொன்னால் போதும் ஆயுஷ்காலம் முடிய பலனை கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரம். இப்போ ஆயுஷ்ய ஹோமத்தை எடுத்துட்டால் 8 மந்திரங்கள் இருக்குது ஆயுஷ்ய ஹோமத்தில். அந்த 8 மந்திரங்களும் 8 விதமான சரித்திரத்தை நமக்கு சுருக்கி காண்பிக்கிறது. முதல் மந்திரத்தை பார்த்தா யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜபார பிராணை சிரஹ கிருத்திவாசா பினாகி ஈசானோ தேவசன ஆயுர்ததாது தஸ்மை ஜுகோமிக விஷாகிருதேன ஸ்வாஹா அப்படின்னு முதல் மந்திரம் ஆயுஷ்ய ஹோமத்தில். இந்த மந்திரம் ஒரு பெரிய சரித்திரத்தை நமக்கு சுருக்கி காமிக்கிறது. யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜபார பிராணை சிரஹ கிருத்திவாசா பினாகி. ஒரு தடவை பரமேஸ்வரன் என்னபடினா பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. பஞ்சமுக பிரம்மா 5 தலை இருந்தது. 5 சிரசு மூலமாகவும் பிரம்மேகம் சொல்லிட்டு இருக்கார் பிரம்மா. அதில் ஒரு சமயம் பரமேஸ்வரன் கோபப்பட்டு ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட்டார். பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். எப்படி கிள்ளி எடுத்தார் அப்படின்னா அப்படி கட்ட விரல்னாலையும் மோதிர விரல்னாலையும் அப்படி பிடிச்சார். கையோடு வந்துடுத்து பிரம்மாவினுடைய தலை. யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜபார பிராணேஸ்வரா கிருத்திவாசா பினாகி. கிருத்திவாசன் பெரிய ஜடாதாரியான பரமேஸ்வரன்
பினாகி. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் கோபத்தோடு வந்து பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். ஈசானோ தேவஹா சனமாய் எப்படி எடுத்தார்னா பிராணை சகா. அவர் பிரம்மயஜன் சொல்லிட்டு இருக்கார். பிரம்மயஜன் சொல்லிட்டு இருக்கிற பொழுதே அப்படி கிள்ளி எடுத்துட்டார் பரமேஸ்வரன். பிராமணன் பிரம்மயஜன் சொல்கிற பிராமணனுடைய தலையை கிள்ளி எடுத்ததும் பரமேஸ்வரனுக்கு பெரிய தோஷம் இருக்குது. அதனால பிறகு பரமேஸ்வரன் தபஸ் பண்ணி அந்த தோஷத்தை போக்கின்றார். பிரம்மயஜன் சொன்னார். பரமேஸ்வரன் தான் பிரம்மயஜம் சொல்லி அந்த பிராமணனை வதமனின பாபத்தை போக்கின்றார் பரமேஸ்வரன். இந்த சரித்திரத்தை அந்த ஆயுஷ்யஹோமத்தில் முதல் மந்திரம் சொல்லுது. ஈசானோ தேவஹா சனமாஜுர்த தாது. அப்படி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே அப்படி இருக்குது. ஒரு ஊரில் ஈரோடுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஈரோடு மகாபிரிவா தான் அதை கேட்டார். ஒருத்தர் மகாபிரிவார்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். அப்படி பெரியவா நாம் ஏதோ மனசில் பெரியவாட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்னு நாம் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணுவோம். பெரியவா ஒரு கேள்வி கேட்டோடனே நமக்கு அவ்வளவுமே மறந்து போய்டும். அப்படி தான் வழக்கம். அப்படி போய் பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணோடனே நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். நான் ஈரோடு அப்படின்னு. அப்படியா, சரி. உங்கள் ஊரில் சுவாமி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். உங்கள் ஊரில் சுவாமி பேர் என்ன அப்படின்னு பெரியவா கேட்டதும் அவருக்கு ஒரு ஊர் பேர் சுவாமி பேர் ஞாபகமே வரல. அவர் அப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருந்தார். ஊரில் சுவாமி பேர் என்ன, ஈரோடில் சுவாமி பேர் என்ன. இன்னும் பெரியவா அதுக்கு க்ளூ கொடுத்துட்டே இருக்கார். அவர் ஊர் பேர்லேயே கூட சில ஊரில் சுவாமி பேராகவே அந்த ஊர் பேர் இருக்கும். இன்னும் சில ஊரில் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு ஞாபகமே வரல. என்ன பெரியவா அப்படி கேட்க போகிறான்னு அவருக்கும் தெரியாது. உங்கள் ஊரில் சுவாமி பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் யோஜனை பண்ணி பார்த்தா அவருக்கு ஞாபகமே வரல. அப்புறம் பெரியவாளே சொல்லுவோம், ஈர ஓடு ஆருத்ர கபாலீஸ்வரர் அப்படின்னு அந்த ஊரில் சுவாமி பேர். பரமேஸ்வரன் பேர் ஆருத்ர கபாலீஸ்வரர்னு பேர். அப்படி பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி கையில் வச்சுருக்கேன். அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் தான் ஈரோடு அப்படிங்கிற ஊரில் சிவங்கோவிலில் பரமேஸ்வரனுக்கு பேர் ஆருத்ர கபாலீஸ்வரர்னு பேர். அப்படி கிள்ளின தலையோடு பரமேஸ்வரன் அந்த ஊரில் இருக்கார். அப்படி அதுக்கப்புறம் அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தான் பிரணவோபதேசம் வாங்கிக்கிறதுக்காக சுப்பிரமணிய சுவாமி கிட்ட போனார்னு இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி கிட்ட போய் பிரணவோபதேசம் வாங்கிட்டு பிரம்மயஜம் சொல்கிறார். திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பஞ்சரதீஸ்வரர்னு பேர். இந்த திருவையாறு க்ஷேத்திரத்தில் அங்கேருந்து தான் பரமேஸ்வரன் கிளம்புறார் பிரணவோபதேசம் வாங்கிக்கிறது. அப்படி கிளம்புற பொழுது சுப்பிரமணிய சுவாமி சொன்னார், நான் உனக்கு பிரணவோபதேசம் பண்ணணும்னா சரீரத்தில் எந்த விதமான ஆபரணங்களும் இல்லாமல் எனக்கு கீழே நீ வரணும். வந்தால் நான் உனக்கு பிரணவோபதேசம் பண்ணுறேன்னு பரமேஸ்வரன் சொன்னார். வரேன்னு சொல்லி பரமேஸ்வரன் திருவையாறுலேருந்து கிளம்பி சுவாமிமலைக்கு போகிறார். அப்படி போகிற பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வஸ்துவை வச்சுக்கிட்டே போகிறார். அப்படி தலையில் இருக்கிற சந்திரனை தூக்கி வச்சது தான் திங்களூர் அப்படின்னு திருவையாறுலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் வருது. இந்த நவக்கிரக ஸ்தலங்களில் சந்திரனுக்கான ஸ்தலம் திங்களூர்னு பேர். அங்கே சந்திரனுக்கு ஏன் விசேஷம்னா பரமேஸ்வரனுடைய சிரசில் உள்ள சந்திரனை தூக்கி அங்கே வச்சார். அதுக்கப்புறம் தன்னிடத்தில் உள்ள பார்வதியை ஒரு இடத்துல வச்சார். தன் மடியில் உட்கார்ந்துருந்த மகா கணபதியை ஒரு இடத்துல வச்சார். இந்த கணபதியை வச்ச இடம் தான் கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு இருக்குது. இந்த கணபதி அக்ரஹாரத்தில் பரமேஸ்வரனுடைய மடியில் இருந்த கணபதியை அங்கே வச்சார். தலையில் இருந்த கங்கையை ஒரு இடத்துல வச்சார். அப்படி வரிசையாக ஒரு ஊர்லேயும் ஒரு வஸ்துவை வச்சுன்னு போய் தான் பிரணவோபதேசம் வாங்கிட்டு திரும்ப வந்து திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் காவிரி கரையில் உட்கார்ந்து பிரம்மயஜம் சொல்கிறார் பரமேஸ்வரன். அதான் பாப்பார பஞ்சனதம் அப்படின்னு தமிழில் சொல்கிற வழக்கம். பாப்பார பஞ்சனதம்னா என்ன அர்த்தம்னா பரமேஸ்வரன் பிரம்மயஜம் சொல்கிற கோலமாக அங்கே திருவையாறில் இருக்கார். அங்கே பிராமணா ரொம்ப ஜாஸ்தி. திருவையாறில் பாப்பார பஞ்சனதம்னு சொல்கிறது. அப்படி நிறைய பிராமணா அத்தியனம் பண்ணவா அக்னிஹோத்திரம் பண்ணவா அது நிறையா இருந்ததான ஒரு ஊர். அப்படி பரமேஸ்வரன் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினத்தினால தான் நாம் இந்த ஆள்காட்டி விரலில் வெள்ளியில் தர்ஜனி அப்படின்னு ஒரு மோதிரத்தை போட்டுக்கணும். மோதிர விரலில் நாம் மோதிரத்தை போட்டுக்கணும். இதுக்கு பேரே மோதிர விரல்னே நாம் சொல்கிறோம். அதுக்கு அனாமிகா அப்படின்னு பேர். எதுக்கு இந்த விரலில் நாம் தங்கத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த விரலுக்கு ஒரு தோஷம் இருக்குது. என்ன தோஷம்? அந்த பிரம்மாவினுடைய தலையை எடுத்ததான தோஷம் இந்த
மோதிர விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஆள்காட்டி விரலில் தர்ஜனி அப்படின்னு வெள்ளியில் ஒரு மோதிரம் போட்டுக்கணும். கிரகஸ்தா எல்லாரும் போட்டுக்கணும். அது மாதிரி மோதிர விரலில் சொர்ணம் போட்டுக்கணும் அப்படிங்கிற வழக்கம் அவருக்கு அப்புறமாக தான் வந்தது. அப்படி பரமேஸ்வரன் அந்த பிரம்மயக்கம் சொல்கிற ரூபமாக திருவையாறில் அமர்ந்திருக்கார். அப்படி இந்த ஆயுஷ்ய ஹோமத்தில் இந்த சரித்திரத்தை தான் முதல் மந்திரம் சொல்கிறோம். இப்படி 8 மந்திரம் இருக்குது. 8 மந்திரமும் 8 விதமான சரித்திரத்தை நமக்கு காமிக்கிறது. அப்படி இந்த ஆயுஷ்ய ஹோமங்கிறது ரொம்ப விசேஷமான ஹோமம். சின்ன அனுஷ்டானம் தான், ஆனால் அதிலேருந்து கிடைக்கிற பலன் இருக்கு ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு ஒரு தடவை ஆயுஷ்ய ஹோமம் அப்படின்னா நம்முடைய ஆயுஷில் 3 வருஷம் அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுன்னு போதாயங்கிற மகர்ஷி சொல்கிறார். அதே போல் தேவதைகளுடைய வஸ்துக்களை நாம் அனுபவிக்கக்கூடாது. பழைய நாளில் கோவிலுக்கெல்லாம் போனால் கோவிலில் எது கொடுத்தாலும் அங்கேயே கண்ணு திண்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவான். ஒன்றையுமே கையில் எடுத்துன்னு வர மாட்டேன். ஏன்னா கோவிலில் கொடுக்குற வஸ்துக்கள்லாம் ஆற்றுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. அப்படி அது மாதிரி பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்முடைய ஆயுஷ் எவ்வளோ வருஷம் இருக்கோ அவ்வளோ வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதம் குறையிறது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இன்னும் 50 வருஷம் நமக்கு ஆயுஷ் இருக்குது அப்படின்னா 50 மாதம் குறைஞ்சி போயிடும் நம்முடைய ஆயுஷ். பொய் சொன்னாலும் தேவதைகளுடைய வஸ்துக்களை எடுத்துன்னு வந்தாலும் அது மாதிரி ஆகிடும். அதுமாதிரி நல்லவைகளை காட்டிலும் கெட்டவைகளுக்கு தான் எப்பொழுதுமே பலம் ஜாஸ்தி. ஒரு குடம் நிறைய பால் இருக்குது அப்படின்னா அந்த குடம் பாலையும் விஷம் பண்ணுறதுக்கு குடம் விஷம் வேண்டாம், ஒரு டிராப் விஷம் இருந்தால் போதும். ஒரு சொட்டு விஷத்தை அந்த குடம் பாலில் விட்டுட்டா குடம் பாலும் விஷமாக மாறிடும். அப்படி எப்பொழுதுமே நல்லவைகளை காட்டிலும் கெட்டவைகளுக்கு தான் நமக்கு பலம் ஜாஸ்தி. அதனால தான் நம்மளை ரொம்ப ஜாக்கிரதைப்படுத்திகிட்டே இருக்கா. அங்கங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். தர்மசாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது தேவ பிராமண வந்தனாத் குருவச்ச சம்பாதனாத் பிரத்யகம் சாதூனாம் அபிபாஷனாத் ஸ்ருதிரவஹ ஸ்ரேயः கதா கர்ணனாத் ஹோமாதத்வர தரிசனாத் சுஜிமனோ பாவாத் ஜபாத் தானதः நோ குர்வந்தி கதாச்சிதேவ புருஷஸ்யைவம் கிரகாः பீடனம். நம்மளை எப்பொழுதும் ஒரு 14 பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கா. ஆதித்ய சந்திரா வனிலோ நலஸ்ட, அதாவது பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், சந்தியாத்வயம், கார்த்தால சந்தியை, சாயங்காலம் சந்தியை, தர்மம், நம்முடைய மனசு, இப்படி 14 பேர்கள் எப்பொழுதும் நம்மளை சுற்றி சாட்சியாகவே இருந்துட்டுருக்கா. நாம் ரூம்குள்ளே போய் ஒரு தப்பு பண்ணினா கூட யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி 14 பேர் எப்பொழுதும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கா. அப்படிங்கிற ஞாபகத்தோடு ஒவ்வொரு நாளையும் நடத்தணும். தேவ பிராமண வந்தனாது, அதனால் எப்பொழுதும் தேவதைகளை நினச்சிட்டே இருக்கணும். பிராமணனை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும், அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். குருவச்ச சம்பாதனாது, குரு நமக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு நாம் பண்ணணும், நடத்தணும். குரு என்ன சொல்கிறாரோ அப்படியே குருவனுடைய வச்சனத்தை எடுத்துட்டு பண்ணணும். சாதுனாம் அபிபாஷனாது, சாதுக்களை பார்த்தா அவள்கிட்ட ஒரு 4 வார்த்தையாவது பேசுகிறதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவள்கிட்ட பேசுகிறதுனாலேயே நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. சாதுக்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட 2 வார்த்தை பேசணும். ஸ்ருதிரவ ஸ்ரேய கதா கர்ணனாது, தினமும் கொஞ்ச நேரமாவது வேதம், இதிகாசம், புராணங்களை கேட்கணும். ஒரு 6 நிமிஷமாவது கேளு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறோம். 6 நிமிஷம். 6 நிமிஷம்னா என்ன கணக்கு அப்படின்னா கோதோக மாத்திரம் அப்படின்னு பேர். ஒரு பசுமாடு பால் கறந்ததுன்னா கரெக்டாக 6 நிமிஷம்தான் கறக்கும். அது 1.5 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தாலும் சரி, 20 லிட்டர் கறக்கிற மாடாக இருந்தாலும் சரி, 6 நிமிஷத்தில் அவ்வளோ பாலையும் கறந்துடும். இப்படி மாடு கறக்கக்கூடியதான நேரம் 6 நிமிஷம்தான். அதான் கோதோக மாத்திரம்னு பேர். அந்த 6 நிமிஷமாவது தினமும் வேதத்தை கொஞ்சம் கேட்கணும். இதிகாசம் புராணங்களில் உள்ள சரித்திரங்களை கேட்கறதுன்னு வச்சுக்கணும். ஹோமாது அத்வர தரிசனாது, எங்கே ஹோமம் நடக்கிறது, யாகம் நடக்கிறதுன்னு காதில் விழுந்தாலும் கட்டாயம் போய் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அனாஹூதோத்வரம் கச்சேது ஆகூதா ஸ்மார்த்த கர்மணி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லணும். கூப்பிடாமலேயே போக வேண்டிய இடம் யாகங்கள் நடக்கிற இடம், ஹோமங்கள் நடக்கிற இடம்.
எங்கேயாவது யாகம் நடக்கிறதுன்னு காதில் விழுந்தால் அவள் கூப்பிடலையே அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கூப்பிடாமையே போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரும். ஆகூதா ஸ்மார்த்த கர்மணி, கல்யாணம் உபநயனம் ஷட்வித பூர்த்திலாம் கூப்பிட்டா தான் போகும். ரொம்ப நெருங்கின சொந்தம் கூப்பிடல அப்படின்னாலும் பரவாயில்ல, நெருங்கின சொந்தம்னு போகக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்படி ஹோமாது அத்வர தரிசனாது சுஜுமனோ பாவாத்து ஜபாத்து தானதா. சுஜுமனோ பாவாத்து எப்பொழுதும் மனசில் நல்ல எண்ணங்களை நிறைய அபிவிருத்தி பண்ணிக்கணும். அது எப்பொழுதும் பகவான் நினச்சிக்கிறது. அதுக்கு தான் நமக்கு இந்த கோவில்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. கோவில்களெல்லாம் விக்கிரகம் வச்சு நமக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு எதுக்கு அப்படின்னா, அந்த விக்கிரகத்தை அந்த ஸ்வரூபத்தை அப்படியே மனசில் நிறுத்திக்கணும். அதுக்கு தான் அது அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா சர்வஜா சர்வவியாபின்னு பரமேஸ்வரனுக்கு பேர். பகவான் எல்லா இடங்கள்லேயும் இருக்கார், எல்லா வஸ்துக்கள்லேயும் இருக்கார். அப்படி இருக்கும்போது கோவிலில் போய் பார்த்தா தான் சுவாமியை பார்க்கணும்னு அர்த்தமா? எல்லா இடங்கள்லேயும் இருக்காருன்னா எங்கே வேணால் பார்க்கலாமே பகவானே அப்படின்னா மனசில் நிற்காது. இப்போ ஜலம் இருக்குது, தாகம் அடிக்கிறது, நமக்கு ஜலம் குடிக்கணும் அப்படின்னா ஜலம் எங்கே இருக்குது? பூமியில் தான் இருக்குது. இப்போ நாம் உட்காந்துருக்கிற இடத்துலையே அடியில் ஜலம் இருக்குது அப்படின்னு ஒரு டம்ளர் இங்கேருந்து எடுத்து நம்மளால் குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த பூமியில் எங்கேயும் பரவி இருக்கிற ஜலத்தை குடிக்கிறதுக்கு ஒரு கிணறு அல்லது ஒரு போர் அப்படின்னு நமக்கு ஒன்று தேவைப்படுறது. அப்படி போர்னு ஒன்று வச்சு அதுலேருந்து தான் நாம் ஜலத்தை எடுத்து குடிக்கணும். பூமியில் எல்லா இடத்துலையும் ஜலம் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஜலத்தை நாம் எடுத்து குடித்தால் அந்த ஜலத்தை நமக்கு தாகம் தீரும். அதே போல் தான் எல்லா இடங்கள்லேயும் இருக்கார் பகவான். அதான் நம்முடைய சனாதன தர்மங்கிறது. அதுதான் சனாதன தர்மங்கிறது. என்னென்னா ஒவ்வொரு வஸ்துக்கள்லேயும் பகவான் இருக்கார். எந்த வஸ்துவை பார்த்தாலும் அதில் ஈஸ்வர பாவத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா வஸ்துக்களையும் நாம் அனுபவிக்கிற வஸ்துக்கள், பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் பகவானுடைய அம்சம் இருக்குது. பகவான் இருக்கார். அது பகவான் தான் அந்த வஸ்துவாகவே இருக்கார் அப்படின்னு நமக்கு வேதாந்தம் சொல்கிறது. அப்படி இருந்தால் கூட மனசுக்கு வரணுமே. மனசுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்வரூபம் நமக்கு தேவைப்படுறது. அதான் சகுனோபாசனம் அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்கிறது. நிர்குணோபாசனம், சகுனோபாசனம்னு ரெண்டு விதமான உபாசனை நமக்கு சொல்லப்படுறது. நிர்குணோபாசனம்னா பகவானுக்கு ஸ்வரூபமே கிடையாது, உருவம் கிடையாது, அனுபவ வேத்தியம் தான் பகவான். அனுபவித்து தான் நாம் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அது அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு வரணும்னா அதுக்கு நமக்கு சகுனம் வேணும், ஒரு வஸ்து வேணும். அப்படின்னு அந்த வஸ்துவாக தான் நமக்கு விக்கிரகாராதனைகள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி பகவானை போய் அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வந்தால் அது அப்படியே மனசில் நிற்கணும். அப்படி சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துவாள். குழந்தைகள்லாம் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாள், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாம்பா. குழந்தைகள்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும். வந்தோடனே சுவாமியை தரிசனம் பண்ணியா? ஆமாம் பண்ணினேன். சுவாமிக்கு என்ன நிலத்தில் வஸ்திரம் கட்டியிருந்தா அப்படின்னு கேட்டால் ஞாபகம் வராது அந்த குழந்தைக்கு. யோஜனை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா சுவாமிக்கு என்ன மாலை போட்டிருந்தா இப்படிலாம் கேட்பாள். குழந்தை கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே சுவாமிக்கு எவ்வளோ மாலை போட்டிருந்தா, சுவாமிக்கு அபயஹஸ்தம் வரதஹஸ்தம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அந்த குழந்தை மறுநாளைக்கு போகும்போது அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற பாவம் அந்த குழந்தைக்கு வரும். அதனால அப்படி எல்லாத்தையும் அந்த ஸ்வரூபத்தை அப்படியே மனசில் நிலைநிறுத்திண்டா பகவான் இப்படி தான் இருப்பார்னு மனசில் அப்படின்னு நினைக்க நினைக்க பகவானுடைய அனுபவம் மனசுக்கு வந்துடும். அப்படி பகவானை போய் எப்பெல்லாம் முடியறதோ அப்போல்லாம் போய் பகவானை தரிசனம் பண்ணுறது, மனசை நிர்மலமாக வச்சுக்கணும். சிரமங்கிறது யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் சிரமம் இருக்குது. அந்த சிரமத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சிரமங்கிறது ஏதோ நம்ம பண்ணின பாப்பத்தினால வந்தது சரியாக போயிடும்னு இருக்கணும். பழைய நாளில் அப்படி தான் இருப்பாள். பழைய நாளில் குறைஞ்சபட்சம் 7-8 குழந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். கிராமத்தில் தான் இருப்பாள். அடிப்படையான வசதிகள் எதுவுமே இருக்காது. கரண்ட் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. இருந்தாலும் சௌக்கியமாக இருப்பாள், மன நிம்மதியோடு இருந்தால் கடைசி வரைக்கும். அப்படி பூர்வங்கிற எண்ணத்தோடு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தா உடம்பு முடியாமல் குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த உடம்பு முடியாத குழந்தைய கூட எங்கேயாவது ஹோமில் கொண்டு போய் சேர்ப்போமான்னு யோசிக்கவே மாட்டேன். வாலையாக ஆற்ற வச்சுருப்பான். அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறது, ட்ரெஸ்ஸு மாற்றி விடுறது, அந்த குழந்தைக்கு ஆகாரங்களை கொடுக்கறது, அப்படி தொடர்ந்து அதையும் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த குழந்தைக்கேன்னு இப்படி நாம் தனியாக அப்படி கவனிக்க வேண்டியிருக்கேன்னு அவருடைய மனசை பாதிக்காது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. ஒரு மனசில் பாரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அத்தனை குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா, பேரன் பேத்திகள் பிறக்கும். அப்படி தான் இருந்தால் நம்ம பெரியவாள்.
அவளுக்கு அப்படி மன ஆரோக்கியம், மன திருடம், மன உறுதி அப்படி இருந்தது. அந்த மன உறுதியை தான் நாம் சம்பாதிக்கணும். அப்படி கஷ்டங்கிறது அது பாட்டுக்கு வரும் போகும், வந்தாலும் அதனால் மனசு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் பழக்கப்படுத்திக்கணும். சுஜிமனோ பாவாத்து ஜபாத்து, முடிஞ்ச வரையிலும் நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் அப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அந்த மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணுறது. தானத்தகா, எதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமோ தானங்கள் நிறையா பண்ணுறதுக்கு பழகணும். தானத்தகா, இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறானோ, நோ குர்வந்தி கதாச்சிதேவ புருஷஸ்ய, அவனுக்கு ஏவம் கிரகாக பீடனம், அவனுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கிரகத்தினுடைய கோளாறுமே ஏற்படாது. வாழ்க்கை நல்லா போயிட்டு என்ன வந்தாலும் வாழ்க்கையில் அது மோதாது. நவகிரகங்கள் எப்பொழுதுமே அனுகிரக புத்தியோடு தான் இருக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்படி நாம் இருந்து பழக்கப்படுத்திக்கணும். அதுக்கு நமக்கு துணை புரியுறது இந்த தர்மங்கள் தான். நாம் பண்ணுற புண்ணிய காரியங்கள் இவைகள் தான் நமக்கு ரொம்ப துணையாக இருக்குது. அப்படி மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பழகணும். அப்படி மனசை ஆரோக்கியமாக வச்சுட்டா எந்த சிரமம் வந்தாலும் நமக்கு துக்கம் வராது. ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். நமக்கு வியாதி வர்றதுக்கு முதல் காரணமே எதுன்னா மனசு தான் காரணம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்கிறது. அதான் நாம் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கே, 3 விதம் மருந்து மாத்திரைகள் நாம் சாப்பிட்ற மருந்து மாத்திரை. அதாவது ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்கிறது. நோய் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடியதான மருந்து, அல்லது நோய் வந்துடுத்து வந்தப்புறம் சாப்பிடக்கூடியதான மருந்து மாத்திரைகள். அது என்ன அப்படின்னா க்யூரிட்டிவ் மெடிசின் அப்படின்னு பேர். நோய் வந்ததுனால சாப்பிட வேண்டிய மாத்திரைகள். நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக உள்ள மாத்திரைகள் எனர்ஜிக் மெடிசின்னு பேர். இந்த 3 விதத்தில் தான் அவ்வளோ மருந்து மாத்திரைகளும் இருக்குது. இந்த 3ஆவமே நமக்கு இருக்கிறது தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடியதான நம்முடைய தர்மங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லும். இந்த 3 விதமான மருந்தாகவும் நமக்கு நம்முடைய தர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் நமக்கு அவ்வப்பொழுது விரதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறா. ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், இப்படியெல்லாம் விரதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறா. ஸ்திரீகள் பண்ண வேண்டிய விரதம் நாளைய தினம் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி விரதம்னு பேர். நாளைக்கு ரொம்ப விசேஷமான விரதம் அது கருட பஞ்சமி விரதம். இந்த கருட பஞ்சமி விரதத்தை பற்றி புராணங்கள் நிறைய சரித்திரங்கள்லாம் சொல்கிறது. அதில் இந்த கருட பஞ்சமி விரதத்துக்குன்னு ஒரு சரித்திரம் மகாபாரதத்தில் சொல்லப்படுறது. இந்த கருட பஞ்சமி விரதம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி, எதற்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சாந்தி பர்வான கடைசியில் இருக்குது. பீஷ்மாச்சாரியால் அப்படி அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார். தட்சிணாயனத்தில் யுத்தம் நடக்கிறது. அப்படி தட்சிணாயனத்தில் உடம்பு பூரா அம்புகள் கோர்த்து கீழே கிடக்க. அப்படி கிடக்கிற பீஷ்மாச்சாரியால் வரம் வாங்கியிருக்கார். தன்னுடைய தகப்பனார் வரம் கொடுத்துருக்காரு. பீஷ்மாச்சாரியாருடைய தகப்பனார் சந்தனுன்னு பேர். அந்த சந்தனு ஒரு வரம் கொடுத்தார் பீஷ்மருக்கு. என்ன வரம்னா, நீ எப்போ நினைப்பையோ அப்போ தான் உனக்கு பிராணவியோகம் ஆகும் அப்படின்னு பித்திருக்களான அவருடைய பீஷ்மாச்சாரியாருடைய முன்னோர்கள் அப்படி ஒரு வரம் கொடுத்துருக்காரு. பித்திருக்கள் தான் நமக்கு ஆயுஷை கொடுக்குறா அப்படின்னு. அதான் நாம் பண்ணுற சிராத்தத்தில் கடைசியில் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆயுஷ் பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்க்கம் மோக்ஷம் சுகானிச்ச பிரயச்சந்தி ததா ராஜ்யம் பிரீத்தியானாம் பிதாமகாः. ஆயுஷ் பிரஜாம் தனம் வித்யாம், பித்திருக்கள் என்னென்னலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா, எதை தான் பித்திருக்கள் நமக்கு கொடுக்குறாருன்னா ஆயுஷை நமக்கு கொடுக்குறவர்கள் பித்திருக்கள் தான். பிரஜாம், நல்ல சந்ததிகளை நமக்கு கொடுக்குறவர்கள் பித்திருக்கள். தனம், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். வித்யாம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு. என்னதான் கொடுக்க முடியாது பித்திருக்களால். சொர்க்கம் மோட்சம் சுகானிச்சா, நாம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அவ்வளவையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி பித்திருக்களுக்கு உண்டு அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. அப்படி சந்தனுவனால் அப்படி ஒரு வரம் பெற்றிருக்கார் பீஷ்மாச்சாரியர். அப்படி தட்சிணாயனத்தில் அம்பு படுக்கையில் உத்தராயணம் பிறக்கணும்னு காத்துட்டுருக்கார் பீஷ்மர். உத்தராயணம் பிறந்து சரீர வியோகம் ஆகும். ஏன்னா நாம் இந்த உலகத்திலிருந்து கிளம்புற பொழுது தட்சிண மார்க்கம் உத்தர மார்க்கம் அப்படின்னு 2 விதமான வழிகளை நமக்கு சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த உலகத்திலிருந்து கிளம்பி போய் புண்ணிய பாபங்களை அனுபவித்து திரும்பவும் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். இதுதான் சம்சார சக்கரம் அப்படின்னு பேர். இங்கேருந்து புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு லோகத்துக்கு போகிறோம்.
அந்த லோகத்திலேருந்து திரும்பவும் இங்கே வந்து பிறக்கிறோம். இப்படி தான் நடக்கிறது. இதை நமக்கு வேதாந்த சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லி, உபனிஷத்துகள் தான் இதெல்லாம் நமக்கு கதையாக சொல்கிறது. அப்படி வேதாந்தத்தில் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ததனந்தராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்குது. அந்த அதிகரணத்தில் ஜீவகத்தியை சொல்கிறார், வியாசாச்சாரியார் சொல்கிறார். அதை பகவத்பாதாச்சாரியார் விவரித்து நமக்கு காண்பிக்கிறார். அப்படி ஜீவகத்தியை சொல்லியிருக்கு. இங்கேருந்து நாம் கிளம்பி போகணும், திரும்ப புண்ணிய பாபங்களை அனுபவித்து திரும்பி வர்றது உத்தர மார்க்கமாக இருக்கணும். அப்படி உத்தர மார்க்கமாக இருந்ததுன்னா திரும்பவும் நமக்கு இந்த மனுஷ ஜென்மாவே கிடைக்கும். அடுத்த ஜென்மா நமக்கு இருக்குது அப்படின்னா திரும்பவும் மனுஷ ஜென்மாவே கிடைக்கும். தட்சிண மார்க்கமாக இருந்தால் என்ன ஜென்மாவை வேணால் இருக்கும், நமக்கு கடைசியில் என்ன புண்ணியம் பாக்கி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நமக்கு ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அப்படி க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு உபனிஷத்து காமிக்கிறோம். அப்படி புண்ணியம் தீர்ற வரைக்கும் நாம் இருந்துட்டுருக்கோம். அந்த புண்ணியம் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிற பொழுது நாம் திரும்பவும் இந்த உலகத்துக்கு கிளம்பி வரோம். அந்த கொஞ்சோண்டு உள்ள புண்ணியம் என்ன புண்ணியமாக இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல நமக்கு இங்கே ஜென்மா கிடைக்கிறது. இது தட்சிண மார்க்கம். உத்தர மார்க்கம்ங்கிறது மனுஷ ஜென்மாவே நமக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். அதனால் பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார், உத்தராயணம் பிறக்கணும். அந்த சமயத்தில் பீஷ்மாச்சாரியார் அவர்கிட்ட நாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படின்னு பாண்டவர்கள் தினமும் வர பீஷ்மாச்சாரியாரை பார்க்குறது. அந்த யுத்த காலத்துக்கு வந்தால் அங்கே தான் அம்பு படுக்கையில் கிடக்காரு. கீழே உடம்பு கிடந்தால் வீணாக போயிடும் அப்படின்னு அர்ஜுனனை விட்டு கீழே பூரா அம்பை அடுக்க சொல்லி அதற்கு மேலே என்னுடைய சரீரத்தை வெய்யே அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் சொல்ல கீழே பூரா அம்புகளை அடுக்கி அதுக்கு மேலே பீஷ்மாச்சாரியாருடைய சரீரத்தை வைக்கிறார். அப்படி உடம்பு பூரா கோத்திருக்கு அம்புகள். ஏன் இப்படி ஒரு நிலை இருக்குது பீஷ்மாச்சாரியாருக்கு அப்படின்னா அதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர். ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அவருக்கு அப்படின்னா துஷ்டனோட துணை போனார். அவர் தன்னுடைய குடும்பம்தான், தன்னுடைய ராஜ்யம்தான் அப்படின்னு இருந்தாலும் கூட துஷ்டனுக்கு துணை போனது அப்படிங்கிற பாபத்தினால உடம்புல உள்ள ரத்தம் பூரா கீழே வழிகிற வரைக்கும் அம்பு படுக்கையில் இருக்கார். அப்போது அவர்கிட்ட நாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாண்டவர்கள் தினமும் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் தான் இந்த சாந்தி பர்வான்னு பேர் அந்த பர்வாவுக்கு. அதில் தான் பீஷ்மாச்சாரியார் இது மாதிரி விரதங்களுடைய பெருமைகளெல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்கார். அதில் இந்த கருட பஞ்சமி விரதத்தினுடைய பெருமையை நிறைய சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணணும் இந்த கருட பஞ்சமி விரதத்தை அப்படின்னா காலை வேளையில் சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி மஞ்சளை கலந்து வாசலில் உள்ள நிலையில் பாம்பு வரையணும். நிலையில் அப்படி பாம்பு வரைஞ்சி சுவாமிகிட்டையும் வெள்ளியில் ஒரு பாம்பு பிரதிமை வைக்கணும். தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ ஒரு சர்ப்ப பிரதிமை வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணி பால் நிவேதனம் பண்ணணும். அது கருட பஞ்சமி விரதம் அப்படின்னு பேர். இதை கட்டாயம் பண்ணணும். இது பண்ணுறதுனால விஷ ஜந்துக்களால் நமக்கு வியாதிகள் வராது. இப்போ வைரஸ் எல்லாம் வருது, வைரஸ் நம்மளை தாக்கி நமக்கு வியாதிகள் வருது, ஆயுசு குறைஞ்சி போகிறது அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி வைரஸுகள்னால வியாதிகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த கருட பஞ்சமி விரதமாக. இந்த விரதத்தை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற போது இதற்குன்னு சரித்திரம் மகாபாரதத்தில் இருக்குது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பம். அங்கே சொல்கிற போது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா உத்தங்கன்னு ஒரு பையன், அந்த உத்தங்கன்கிற பையன் ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் படிச்சுன்னு வரான். தினமும் வேதம் படிச்சுன்னு வரான். அனத்தியன காலம்னு வரும், வேதம் சொல்லக்கூடாத காலங்கள் வரும். அந்த சமயத்தில் பக்கத்தில் உள்ள அரச மரம் புரச மரத்தில் போய் சமித்துகளை உடச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும் சமிதாதானம் பண்ணுறதுக்காக. அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த உத்தங்கங்கிற பையன் போகிறான், போயிட்டு சமித்துகள்லாம் உடச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறான். அது மாதிரி சமித்துகள்லாம் எடுக்க ஒரு தடவை போகிறான். நல்ல வெயில் காலம், கீழே சமித்துகளே இல்லை, அதனால் மரத்தில் மேலே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த அரச மரத்து மேலேயே ஏறி மேலே இருக்கிற சமித்துகளெல்லாம் உடச்சி ஒரு கட்டாக கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வச்சுன்னு மரத்துலேருந்து இறங்கணும். நல்ல வெயில் காலம், சில்லுன்னு நல்ல காற்றடிக்கிறது, நிழலாக இருக்குது அந்த அரச மரம். அப்படின்னா அந்த அரச மரத்து மேலேயே உட்காண்டிருந்தோம். அப்படி உட்காண்டிருந்த போது கீழே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு வயசானவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நடக்க முடியாமல் வேகமாக அங்கேருந்து நடந்து வர.
அதை இந்த பையன் மரத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கான். எங்கே இவ்வளோ வேகமாக வரார் இந்த வயசானவர் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் அவர் அந்த மரத்தை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனார். போனால் இன்னொருத்தர் வேகமாக ஒரு சிறு வயசு, ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குது யுவா, நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவன் ஒருத்தன் வேகமாக அவனையும் பார்த்தான் அந்த பையன். அப்படி 2 பேரும் அந்த மரத்தை கிராஸ் பண்ணி போனதும் அந்த பெரியவரை கிராஸ் பண்ணி போனால் அந்த சிறு வயசில் உள்ளவன் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தான். அந்த வயசானவர்கிட்ட திரும்பி கீழே வந்து முன்னாடி வந்துட்டு எங்கே போறீர் அப்படின்னு கேட்டான். அந்த வயசானவர் சொன்ன, இப்போ இந்த பரீட்சித்துன்னு ஒரு ராஜாவை ஒரு பாம்பு கடிக்க போகிறது, அந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு அந்த வயசானவர் சொன்னார். எந்த பாம்பு கடிக்க போகிறதுன்னு தெரியுமா அவரை அப்படின்னு கேட்டோம். தெரியுமே, தக்ஷகன்னு ஒரு பெரிய பாம்பு, அந்த தக்ஷகங்கிற பாம்பு தான் கடிக்க போகிறது, நீ உன்னால் காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு. காப்பாற்றலாம். எப்படி காப்பாற்று? எனக்கு மந்திர சித்தி இருக்குது, நான் மந்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை வச்சு நான் அவரை காப்பாற்றிருக்கேன். இப்போ அந்த ராஜாவை எதுக்காக காப்பாற்றுறீர் அப்படின்னு கேட்டேன். அது இல்லை, எனக்கு பெரிய குடும்பம், நிறைய குழந்தைகள், பணங்காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த ராஜாவை காப்பாற்றினா எனக்கு ஏதாவது நிறையா பணம் கொடுப்பா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் குடும்பம் நல்லா நடத்துவேன், அதனால் பணம் இல்லை, அதனால் பணம் வாங்கிறதுக்கு தான் அந்த ராஜாவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த வயசானவர் சொன்னார். சொன்னதும் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்டான் அந்த சிறு வயசில் உள்ள. தெரியாதே, நான் தான் தக்ஷகன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு அந்த வயசானவர். உம்மால் காப்பாற்ற முடியாது, என்னுடைய விஷத்துக்கு உம்மை மந்திரம் வேலை செய்யாது அப்படின்னு. அதை அங்கே போய் தீர்மானிப்போம், இங்கேயே அதை தீர்மானிப்பானே, போவோம், இங்கேயே டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவோமே அப்படின்னு. இப்படி பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரம், மாமரம் நன்னா பூத்து குலுங்கிருக்கு. நான் இப்போ இந்த மாமரத்து மேலே என்னுடைய விஷத்தை நான் கக்கினேன்னா அது எரிஞ்சு போயிடும், அதை உன்னால் உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உயிர்ப்பிக்க முடியும். தக்ஷகனுக்கு கிட்டக்க போனான், வாயை திறந்து அப்படி விஷத்தை கக்கினான். குபீர்னு அந்த மரம் பிடிச்சின்னு எரிஞ்சு சாம்பலாக விழுந்து. உடனே இவர் கிட்டக்க போனார், தீர்த்த பாத்திரத்தை எடுத்துன்னு போனார். தீர்த்தத்தை எடுத்துட்டு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த சாம்பல் மேலே தெளித்தார். தெளிச்சதும் அதே மாதிரி பழைய மாதிரி அந்த மாமரம் அப்படியே வந்துடுது. அதை பார்த்தான் தக்ஷகன். தக்ஷகன் பார்த்தான், சரி இவர்கிட்டேருந்து ராஜாவை நம்ம மீட்கிறது கஷ்டம்தான்னு புரிஞ்சுட்டு சரி பணத்துக்காக தானே நீங்கள் போகிறேன், அந்த பணத்தை நான் தரேன், இப்படியே திரும்பி போறியா அப்படின்னு கேட்டான். திரும்பி போகிறேன்ட்டான். எனக்கு வேண்டியது பணம் தான், நீ கொடுத்தா எனக்கு நான் இப்படியே வந்த வழியிலே போயிடுவேன் அப்படின்னு. உடனே அவன்கிட்ட நிறைய ரத்னங்கள் எல்லாம் கொடுத்தான் தக்ஷகன். அந்த வயசானவர்கிட்ட கையில் இருந்த ரத்னங்கள் எல்லாம் கொடுத்து, இதை பூரா நீ கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பணம் கொடுப்பான், நீ அதை வச்சுன்னு குடும்பம் நடத்து. ரொம்ப சந்தோஷம்னு வந்த வழியை பார்த்து அந்த கிழவர் திரும்பி போயிட்டார். பிறகு மேற்கொண்டு தக்ஷகன் போய் கடிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டான். இதை மரத்து மேலே உட்காந்துருந்து இந்த உத்தங்கன் பார்த்துட்டே இருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இறங்கி ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அதோட அந்த சம்பவம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தக்ஷகனால் இவன் ரொம்ப இடைஞ்சலை சந்தித்தான் இந்த உத்தங்கன். எப்படி அப்படின்னா, அந்த உத்தங்கன் வாத்தியார்கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பான், ரொம்ப மரியாதையாக இருப்பான். அந்த வாத்தியார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். அந்த வாத்தியாருடைய பத்னிக்கு இவனை பிடிக்காமல் போயிடுது. ஏன்னா, கோடா ஒரு 4 வாலி தலையை அடிச்சு கொடு அப்படின்னா நான் வாத்தியார்கிட்ட இருக்கேன் அப்படின்னு போயிடுவான். இந்த அம்மா எதை சொன்னாலும் நான் வாத்தியார்கிட்ட இருக்கேன்னு கிளம்பி போயிடுவான். அதனால் அந்த அம்மாளுக்கு அவனை பிடிக்காமல் போயிடுது. அப்படியே 12 வருஷம் படித்து முடிச்சுட்டு கிளம்புற போது வாத்தியாருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களுக்கு குரு தட்சிணைன்னு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வயசானவன், எனக்கு என்ன தேவை இருக்க போகிறது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் சொல்லிக் கொடுத்த படிப்பை நீ மறக்காமல் வச்சுக்கிறது தான் குருதட்சிணை, அதுவே போதும் அப்படின்னு. இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்ன, ஸ்திரீகளுக்கு தான் ஏதாவது அப்பப்போ ஆசைகள்லாம் வரும்,
லேட்டஸ்ட்டாக வந்த புடவை வாங்கணும், லேட்டஸ்ட்டாக வந்த நகைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஸ்திரீகள் தான் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவா. அதனால் உள்ள பத்னி இருக்கா, மாமி இருக்கா, மாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு ஒரு வில்லங்கத்தை வச்சுட்டார். ஏற்கனவே அந்த அம்மாளுக்கு இவனை பிடிக்காது, போய் கேளு. உடனே இவனும் நேராக போய் அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப நன்னா எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உங்கள் ஆற்று குழந்த மாதிரி என்ன 12 வருஷம் பார்த்துட்டே, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன கேட்குறீரோ நான் அதை கொடுக்குறேன்னு கேட்டிருந்தாலாவது அந்த அம்மா சந்தோஷப்பட்டுருப்பா. இவன் என்ன பண்ணான், போய் நமஸ்காரம் பண்ணி குருதட்சிணை கொடுக்கணும்னு வாத்தியார்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு அதான் உண்மை. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை விட்ட மாதிரி ஆகிடுது. இப்போவும் கடைசி வரைக்கும் இவன் வாத்தியார்னே சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணால், அடிக்கடி அவர் பிரவச்சனம் பண்ணும்பொழுது நாகலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே நாகராஜாவினுடைய பத்னி ஒரு மூக்குத்தி போட்டுருக்காளாம், அந்த ஏரியா பூரா டால் அடிக்கிறதாம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். எனக்கு அந்த மூக்குத்தி வேணும், அதை எடுத்துன்னு வர, அதுதான் நீ கொடுக்குற குருதட்சிணை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டார். உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா கட்டாயம் நான் அதை சம்பாதிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி நேராக நதிக்கரைக்கு வந்தான். சாயங்கால வேலை நதிக்கரையில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு சமிதாதானம் பண்ணி அந்த சமிதாதான அக்னியை பார்த்து பிரார்த்தித்தான். அக்னி, குருதட்சிணையாக ஒரு வஸ்து என்கிட்ட கேட்டிருக்கா, அது எங்கே இருக்குன்னே தெரியல, நாகலோகம் எங்கே இருக்குன்னே தெரியல. இன்றைக்கி மாதிரி வசதி இருந்தால் கூகுள் மேப்பில் போய் கூட போட்டு பார்க்கலாம் நாகலோகம். ஆனால் அவனுக்கு நாகலோகம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னான். அந்த அக்னி சொல்லிட்டு, நான் உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு இந்த சமிதாதான அக்னி அவனை அழைச்சின்னு போச்சு. வா அப்படின்னு அழைச்சின்னு போனால் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே நிறைய வெள்ளை குதிரைகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த குதிரைகள்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட சாணங்கள்லாம் இந்த வயலில் கிடந்தது. அக்னி சொல்லிட்டு, இந்த சாணத்தை ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டுன்னு விழுங்கு, உனக்கு திவ்ய தேஜஸ் வந்துடும் அப்படின்னு அந்த அக்னி சொல்லிட்டு, உடனே அந்த சாணத்தை கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டுன்னு விழுங்கினான். விழுங்கின உடனே அவனுக்கு திவ்ய தேஜஸ் வந்துடும், கண்ணு நாகலோகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அக்னியும் அழிச்சுட்டு நேராக நாகலோகத்துக்கு போனால் சர்ப்பங்கள் பாம்புகள் நிறைஞ்ச இடம். ஆனால் எந்த பாம்புனாலையும் இவனை ஒன்றுமே பண்ண முடியுது. ஏன்னா அக்னி கூட வராரு. இவனுக்கு நேராக நாகலோகத்துக்கு போனால் நாகராஜா உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில். அப்படி ராஜாவை பார்த்து, ராஜனே வா வா, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார் ராஜா. என்ன, இங்கே வர்றதுக்கு ஒரு தபஸ் வேணும், நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு உனக்கு தபஸ் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, நீ யார், எங்கேருந்து வந்திருக்கேன்? நான் இது மாதிரி இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்திலேருந்து வரேன், குருதட்சிணையாக ஒரு வஸ்து கேட்டிருக்கா, அது உங்கள்கிட்ட இருக்குது, அதை வாங்கிட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு. என்ன வஸ்து அப்படின்னார் ராஜா. உங்களுடைய பத்னி ஒரு மூக்குத்தி போட்டுருக்காலாமே, அந்த மூக்குத்தி தான் வேணும். ஏன் வேறு ஏதாவது கேளு, நான் தரேன் அப்படின்னு. இல்லை, அந்த மூக்குத்தி தான் அவள் கேட்டிருக்கா, அதனால் அந்த மூக்குத்தி தான் வேணும். அது என்னோடது இல்லையப்பா, அவள் பிறந்தாத்துலேருந்து சீராக அவள் கொண்டு வந்தது, நான் எப்படி அதை கொடுக்க முடியும்? வேறு ஏதாவது கேள்வி நான் தரேன். இல்லை இல்லை, அது மூக்குத்தி தான் வேணும். அப்போ நீ அவள்கிட்டயே கேள்வி, அவள் ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா நீ வாங்கிக்கலாம். சரி, நான் பார்க்கணும் எங்கே இருக்கேன், மாடியில் அந்தப்புறத்தில் இருக்கா, போய் பாரு. உடனே நேராக போய் பார்த்தா அங்கே ஒத்தரையுமே காணும், இடம் காலியாக இருக்குது. உடனே கீழே வந்தால் அங்கே காணுமே, இல்லை இல்லை அங்கே தான் இருக்கா, போய் பாரு. திரும்ப போயிட்டு வந்தான், அங்கே இல்லைன்னு. அப்போது அவன் எல்லாருடைய கண்ணிலையும் படமாட்டான். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அனாச்சாரம் இருக்குது, அதனால தான் உன் கண்ணில் படலை அப்படின்னு. இல்லையே, எங்கிட்ட ஒரு அனாச்சாரமும் இல்லையே, நான் சாயங்காலம் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், எங்கிட்ட அனாச்சாரம் ஒன்றும் இல்லையே. இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அனாச்சாரம் இருக்குது அப்படின்னு அந்த ராஜா சொன்னான். அவன் யோஜனை பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒன்றும் ஞாபகம் வரல. அப்போ கூட வந்த அக்னி சொல்லிட்டு, நீ வர்ற வழியில் அந்த சாணத்தை கொஞ்சம் சாப்பிட்டு ஆச்சபனம் பண்ணலை, அதுதான் உனக்கு அனாச்சாரம் அப்படின்னு அந்த அக்னி சொல்லி. எதை சாப்பிட்டாலும் ஆச்சபனம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுவோம். ஆச்சபனம் பண்ணினா தான் நமக்கு தேவதைகள்லாம் கண்ணில் படுவோம். இப்போ நாம் ஒரு விக்கிரகமோ ஒரு கலசமோ வச்சு ஒரு பூஜை பண்ணுறோம்னா ஆச்சபனம் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆச்சபனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஆச்சபனம் பண்ணினா தான் நமக்கு சுத்தி ஏற்படும். இந்த தேவதைகள் நாம் ஆவாகனம் பண்ணுற போது அந்த இடத்துக்கு வருவா. அப்படி நீ ஆச்சபனம் பண்ணலை, அதனால தான் உனக்கு கண்ணில் படலைன்னு அந்த அக்னி ஞாபகப்படுத்தி, ஆஹா அப்படின்னு உடனே காலல் மின்னு வந்து ஆச்சபனத்தை பண்ணினான். ஆச்சபனத்தை பண்ணிட்டு போய் பார்த்தா
அந்த அம்மா உட்காந்துருக்கா, வயசான அம்மா, பல 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 பலன்னு உட்காந்துருக்கா. இந்த குழந்தைய பார்த்தோன்னே எங்கள் வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு மடியில் உட்காந்து வச்சுட்டு உச்சி முகர்ந்து பார்த்து, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, நீங்கள் போட்டுருக்கிற மூக்குத்தி வேணும், அவ்வளோதானே அப்படின்னு உடனே அந்த அம்மா கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டான். கழட்டி கொடுத்து, ரொம்ப உத்தமமான வஸ்து இது, கோஹினூர் வைரம்னு ஒன்று சொல்கிறோம், அதில் பண்ணின மூக்குத்தி இது நீ ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போகணும், ரொம்ப உத்தமமான வஸ்து கிடைக்காது அப்படின்னு கையில் வச்சு மூடி கொடுத்தான். அவன் கையில் வச்சுன்னு மூடிண்டாலும் அந்த வெளிச்சம் வெளியில் விழருது, அப்படி லைட் மாதிரி பல பல பலன்னு கால் அடிக்கிறது. அந்த மூக்குத்தியை கொடுத்து போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு அந்த அம்மா அனுப்பினேன். உடனே அங்கேருந்து விருதுன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வரான். அந்த நாகலோகத்தில் வஸ்துக்களை பூரா பாதுகாக்க வேண்டியவன் தக்ஷகன், அவன் தான் காப்பாற்றுவான். அவன் தான் அந்த ஊர்லேருந்து ஒரு வஸ்து போச்சுன்னா அவனுக்கு தெரியாமல் யாரும் எந்த பொருளும் எடுத்துன்னு போகக்கூடாது. அப்படி இருக்கிற போது இந்த பையன் அந்த அம்மாவுடைய உத்தமமான ஒரு மூக்குத்தியை எங்கிட்ட சொல்லாமையே அவன் எடுத்துன்னு போகிறானேன்னு தக்ஷகனுக்கு ஒரு கோபம். உடனே தக்ஷகன் அவனை பின்தொடர்ந்து வரான். ஏன்னா அந்த மூக்குத்தியை திரும்பி நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வரான் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள உத்தமமான பொருள் அது எப்படி அவன் எடுத்துன்னு போகலாம், எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு தக்ஷகன் இந்த பையனை பின்தொடர்ந்து வரான். அவன் கிட்டக்க வர முடியல, ஏன்னா அக்னி கூட இருக்கார் அவனுக்கு, அதனால் அவன் கிட்டக்க வர முடியல. அதான் அக்னிர்தேவோ திஜாதீனாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறோம். பிராமணாலாம் முதல்ல எந்த தெய்வங்களை பார்க்கணும்னா அக்னியில் தான் பார்க்கணும். அதுதான் நம்ம சுவாமி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் விளக்கையே திறக்கிறோம், சுவாமி கதவை திறக்கிறோம். ஏன் அப்படின்னா அக்னியின் மூலமாகத்தான் எல்லா தெய்வங்களையும் நாம் பார்க்கணும். அதான் நிறையா கோவில்களில் பார்க்கலாம், கர்ப்பகிரகத்தில் லைட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்திலேயே சுவாமி தெரியும் கர்ப்பகிரகத்தில். அப்படி அக்னியின் மூலமாகத்தான் தெய்வங்களை பார்க்கணும் அப்படின்னு. அதனால தான் விளக்கேற்றி வச்சுட்டு நாம் திறக்கிறோம். விளக்கில் தேவதைகள்லாம் பூஜை பண்ணுறோம். பஞ்சபூதங்கள்லேயே சுத்தமாக இருக்கிற வஸ்து எது அப்படின்னா அக்னி ஒன்று தான். அதனால தான் அக்னியில் தேவதைகள், எந்த தேவதை வேணால் அக்னியில் ஆவாகனம் பண்ணலாம். அதனால தான் நாம் என்ன காரியம் பண்ணினாலும் அக்னியில் ஹோமம் பண்ணுறது அப்படின்னு ஒரு அனுஷ்டானத்தை வச்சுருக்கோம். அப்படி அக்னி நமக்கு எப்பொழுதும் கூட இருப்பார். அப்படி அவனுக்கு அக்னி இருக்கிறதுனால தக்ஷகனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியும். அப்படி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தான். மாத்தியானிக காலம் வந்துருக்கு மறுநாள். அப்போது மாத்தியானிகம் பண்ணணும். என்ன பண்ணுறது, நதிக்கரைக்கு வந்தான். இந்த மூக்குத்தியை எங்கேயாவது கீழே வச்சா திருட்டு போயிடும், என்ன ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போகணும் அந்த அம்மா சொல்லியிருக்கா. அதனால் என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணால் அவன் மாந்தோலில் பூனல் போட்டுருக்கான். பிரம்மச்சாரிகள்லாம் பூனலோடு சேர்ந்து மாந்தோலையும் போட்டுக்கணும். அந்த மாந்தோலில் அந்த மூக்குத்தியை வச்சு மடித்து ஒரு தர்பையினால் கட்டிவிட்டான். தர்பையினால் நல்லா முடிச்சு போட்டுட்டு போய் நதியில் ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் காய போட்டு கட்டிட்டு விபூதி இட்டு மாத்தியானிகம் பண்ணுறான். அங்கே ஒரு மரத்தடியில் நிழலில் நின்று மாத்தியானிகம் பண்ணுறான். மாத்தியானிகத்தில் ஜபம் பண்ணுற போது திஷ்டன் ஜபயத்தில் நின்றுட்டு ஜபம் பண்ணுறோம். கார்த்தார சந்தியாவந்தத்திலையும் மாத்தியானிகத்திலையும் நின்றுட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். 10 பண்ணினாலும் போதும், நின்றுட்டு பண்ணணும். சாயங்காலம் உட்காந்து காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். அவன் மத்தியானம் அப்படி மரத்தடியில் நின்றுட்டு ஜபம் பண்ணுறான். அந்த மரத்து மேலே ஏறி காத்துன்னு இருக்கான் தக்ஷகன். இவன் எப்படியாவது இந்த மூக்குத்தியை கீழே வைப்பான், எடுத்துன்னு போயிடணும்னு பார்த்தா அவன் மாந்தோலில் கட்டின்னு இருக்கான். பார்த்தான் தக்ஷகன் மேலேருந்து இலையை பறித்து அவன் மேலே போட்டுட்டே இருக்கான். இலை பறித்து மேலே இலை விழுந்துகிட்டே இருக்கு. அது அவனுக்கு ஜபம் பண்ண முடியாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது, இடைஞ்சலாக இருக்குது. அவன் மேலே விடுற இலையை அப்படி தட்டிகிட்டே ஜபம் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது இப்படி தட்டும்போது என்ன ஆகிட்டு, அந்த முடிச்சு அவுந்து போயிடுது. அதை கவனிக்கலை. மாந்தோலில் போட்ட முடிஞ்சு அவுந்து போய் அந்த மூக்குத்தி கீழே விழுந்துருக்கு. அதை கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு காயத்ரி ஜபம் பண்ணி மாத்தியானிகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு வந்து பார்த்தா முடிச்ச காணும். எங்கடா போச்சு, வராடா எங்கேயோ கீழே போட்டோமேன்னு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அந்த இடத்த பூரா தேடுறான், ஜலத்தில் போய் உள்ளுக்குள்ளெல்லாம் தேடுறான், எங்கே விழுந்ததுன்னு தெரியலையேன்னு தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை. அப்படியே யோஜனை பண்ணிட்டு போது திரும்பவும் அக்னி தான் அவனுக்கு சொல்லி அந்த அக்னிகிட்ட கேட்டான், இந்த வச்சுட்டு இருந்த மூக்குத்தியை காணுமே, எங்கே போச்சு, இப்போ தான் தக்ஷகன் எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு அக்னி சொல்லி. அவனுக்கு கோபம் வந்தது. ஐயா முதல்லையே சொல்லக்கூடாது, அவன் எடுத்துன்னு போகும்போதே சொல்லக்கூடாது, இப்போ தான் எடுத்துன்னு போனான்னு கதையை சொல்கிறியே தேவதை. அப்போ தான் அக்னி சொன்னார், கேட்காம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. தான் தேவதைகள்கிட்ட தான் பிரார்த்தனைன்னு பண்ணுறோம். சுவாமிகிட்ட போனால் சரி நிறையா பேர் கேட்கறது உண்டு. நிறையா பேர் கோவிலுக்கு போனால் சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறதுன்னு ஒன்றுமே பிரார்த்தனை பண்ண வேண்டும். சுவாமிக்கே தெரியுமே நமக்கு எப்போ எதை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிக்கு தெரியாதா?
அதனால் சுவாமியை போய் நாம் பார்த்துட்டு வந்தால் போகிறோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது. ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, கேட்டால் தான் தேவதைகள் கொடுப்பா. அதுக்கு தான் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனைன்னு பண்ணுறோம். எந்த பூஜை பண்ணினாலும் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறோம். நிறைய புத்திரான் தேகி தனம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். புத்திரர்களை கொடு, ஐஸ்வர்யத்தை நிறையா கொடு அப்படின்னு கேட்குறோம். ஏன் சுவாமிக்கு தெரியாதா? இவனுக்கு பணம் வேணும்னு சுவாமிக்கு தெரியாதான்னு தெரியும். ஆனால் கேட்காமல் கொடுக்க மாட்டா தேவதை. அதனால் கேட்கணும். அதனால் நீ இப்போ தான் கேட்குற, அதனால் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு அக்னி. சரி, எங்கே போனான்னு? இந்த வழியாக தான் போனான் அப்படின்னு அந்த அக்னி சொல்லி உடனே தேடிட்டு போனால் அங்கே ஒரு குகை, இந்த குகைக்குள்ளே தான் அவன் போயிருக்கணும் அப்படின்னு உள்ளே நுழைஞ்சு போய் பார்த்தா நாகலோக ஸ்திரீகள்லாம் அங்கே இருக்கா. இந்த குழந்தைய பார்த்தோன்னே என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை, இந்த மாதிரி மூக்குத்தி வாங்கிட்டு வந்தேன், இது தொலைஞ்சு போயிடுது, இங்கே தான் வச்சுருக்கான் தக்ஷகன், வச்சுட்டு இப்போ தான் வெளியில் போனான், நீ எடுத்துகிட்டு உடனே ஓடி போயிடு, இங்கே இருந்தேன்னா தக்ஷகன் திரும்பி வந்துடுவான், எடுத்துகிட்டு வேகமாக போகணும். அந்த ஸ்திரீகள்லாம் அவனை பார்த்தோன்னே எடுத்து கொடுத்துட்டான் அந்த மூக்குத்தியை. அவன் எடுத்துகிட்டு வேகமாக வாத்தியார்ட்ட ஓடி வந்துட்டான். வந்து அந்த வாத்தியாரத்தை மாமிக்கிட்ட அந்த மூக்குத்தியை கொடுத்து நமஸ்காரம் பண்ணினான். அந்த அம்மா அதை வாங்கி பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம். ஏன்னா கதையில் தானே கேட்டிருக்கோம். இப்போ கோஹினூர் வைரம்னு ஒன்று நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். யாராவது பார்த்துருக்கோமா? இன்னும் ஒருத்தரும் பார்த்ததில்லை. கோஹினூர் வைரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அது அந்த ஏரியா பூரா டால் அடிக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம், பார்த்ததில்லை. அந்த அம்மாவுக்கு கேள்வி தானே பட்டிருக்கோம். நேராக கொண்டு வந்துட்டானே இந்த பையன், ஏதுடா எங்கேருந்து கொண்டு வந்த அப்படின்னு அந்த அம்மா கேட்க நடந்த கதையை பூரா அவன் சொன்னான். என்ன நடந்ததோ அவ்வளவும் சொன்னோடனே அவனை அணைச்சிருந்து அந்த அம்மா, நான் உங்ககிட்ட முன்ன பின்ன நடந்துட்டுருப்பேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் குருபத்னி, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணி தான் போகணும் அப்படின்னு அந்த மூக்குத்தியை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போகலை, ஆற்றுக்கு போகலை. என்ன பண்ணினா, வரும்பொழுது எவ்வளோ இடைஞ்சல் பண்ணான் இந்த தக்ஷகன். இந்த தக்ஷகனை ஒரு கை பார்க்காம நம்ம ஆற்றுக்கு போட்டேன் அப்படின்னு தீர்மானித்து தக்ஷகனை எப்படி ஒரு வழி பண்ணுறதுன்னா, இந்த முதல்ல மரத்தில் உட்காந்து பார்த்தானே நடந்த சம்பவத்தை அதை போய் ராஜா கிட்ட சொல்லுவோம். பரீட்சித்தினுடைய பிள்ளை இப்போ இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லுவோம்னு நேராக வந்துட்டான். ஜனமேஜயன்கிட்ட வந்தான். ஜனமேஜயன் யாருன்னா பரீட்சித்தினுடைய பிள்ளை. பரீட்சித்து ஒரு பத்னி ஸ்நானம் பண்ணாமல் இருந்தால் கர்ப்பவதியாக இருக்கிற பொழுது தான் பரீட்சித்தை தக்ஷகன் வந்து கடிச்சு இறந்து போயிட்டான். அந்த கர்ப்பத்துக்கே ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சான். ஏன்னா ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது தேசம்னு கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கே ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சா. அப்படி கர்ப்பஸ்ரீமான்னு பேர் ஜனமேஜயன். அப்படி ஜனமேஜயன் பிறந்து ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கான், பல வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணுறான். அப்படி ஜனமேஜயனை பார்க்குறதுக்கு உத்தங்கன் வரான். உத்தங்கன் வந்து ஜனமேஜயனை பார்த்ததும், யாரப்பா நீ, எங்கேருந்து வர, என்ன அப்படின்னு விசாரித்தான். எல்லாம் அவன்கிட்ட விசாரிச்சுட்டு, அவன் இந்த ஆசிரமத்திலேருந்து நான் வரேன், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன். என்ன விஷயம்? உன்னுடைய தகப்பனார் எப்படி இறந்து போனார்னு தெரியுமா உனக்கு? அம்மா ஏதோ விஷப்பூச்சி கடிச்சு இறந்து போயிட்டார்னு கேள்வி. விஷப்பூச்சி இல்லைப்பா, தக்ஷகன்கிற ஒரு பாம்பு கடிச்சு தான் உன்னுடைய தகப்பனார் இறந்து போனார். அப்படியா? அடாடா, ஒரு பாம்பு கடிச்சு என்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரா அப்படின்னு வருத்தப்பட்டுருந்தேன்னா, அந்த பாம்பு இன்னும் உயிரோடு இருக்குன்னு அப்படின்னா, அதை சொன்ன உடனே அந்த வருத்தம் பூரா அப்படியே கோபமாக மாறிடுது ஜனமேஜயன். என்னுடைய தகப்பனார் காரணமாயிட்டார், அந்த பாம்பு இருக்கா? இன்னமும் இருக்கு. எங்கே இருக்குது? நீ அந்த பாம்பை தேடின்னு போகக்கூடாது, உன் இடத்துக்கு அந்த பாம்பு வரணும், வரவழைக்கலாம். எப்படி வரவழைக்கிறது? சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் இருக்குது, அந்த யாகத்தை நீ பண்ணு. அந்த யாகத்தை பண்ணினா இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல எங்கே இருந்தாலும் அவ்வளோ பாம்புகளும் விஷத்தை இழந்து இங்கே வந்து விழும். தக்ஷகனும் அதில் வந்து வருவான். நீ சர்ப்பசத்திரம்ங்கிற யாகத்தை பண்ணு அப்படின்னு இந்த உத்தங்கன் தான் அவன் ஆரம்பித்து வச்சது. உடனே சர்ப்பசத்திரங்கிற யாகத்தை உத்தங்கனையே பிரம்மாவாக வச்சு சர்ப்பசத்திரங்கிற யாகத்தை ஆரம்பிச்சுட்டான். அப்படி யாகம் ஆரம்பித்து பண்ண அங்கங்கே உள்ள பாம்புகள்லாம் விஷத்தை இழந்து புதன்னு வந்து விழருது. அந்த அக்னியில் சிலது விழருது. இந்த யாகசாலைகளில் வந்து பாம்பெல்லாம் வந்து சுருண்டு விழுந்து இறந்து போகிறது. கொத்தாக வந்து பாம்புகள் விழுந்து இறந்து போகிறது. இதை பார்த்தா நாகலோக ஸ்திரீகள்லாம் பார்த்தா, அடாடா இவ்வளோ பாம்புகள் போய் இங்கே இறக்கிறதே, இது யாராவது தடுக்கப்படாதா, யாராவது தடுக்க மாட்டாளா அப்படின்னு ஸ்திரீகள்லாம் சத்தம் போட்டு தேடினான். யாராவது இருக்க மாட்டாளான்னு தேடுற பொழுது அந்த நாகலோகத்திலேயே ஒரு புருஷன்
நாகத்திலிருந்து பிறந்த புருஷன் ஒருத்தர், அவனுக்கு ஆஸ்திகன் அப்படின்னு பேர். அந்த ஆஸ்திகனை போய் பார்த்து நீயும் மனுஷன் தானே, நீ போய் அந்த ராஜா கிட்ட சொல்லப்படாதா, சர்ப்பசத்திரம் தியாகம் பண்ணி இவ்வளோ நம்முடைய வம்சமே அழிஞ்சு போயின்னு இருக்கு, நீ போய் தடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டான். நான் எப்படி தடுக்கிறது, நான் நாகலோகத்திலேருந்து வந்தவன், எனக்கு வேத மந்திரங்கள்லாம் தெரியாதே, அவெல்லாம் நல்ல வேத மந்திரங்கள்லாம் சொல்லி நல்லா வேதம் படித்தவாலாம் போய் பண்ணுற யாகத்தில் நான் போய் எப்படி பேசுறது, நீ பேசப்படாத, உங்களுக்காக நீ பேச மாட்டியா, நீ போய் பேசணும் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆஸ்திகங்கிற பையன் கிளம்பி போகிறான். கிளம்பி நேராக யாகசாலைக்கு போனான். வாசலில் நின்று பார்த்தா எல்லா மகர்ஷிகளும் அங்கே இருக்காங்க. யாகசாலை அத்தனை ரிஷிகளையும் கூப்பிட்டான், மகர்ஷிகளையும் கூப்பிட்டான். பார்த்தா இந்த யாகத்தை நிறுத்தணும், இது ரொம்ப தப்பு, இது இப்படி பண்ணப்படாது, யாகத்தை நிறுத்துங்கோ அப்படின்னா. இவன் யார் அப்படின்னு கேட்டான். நாகலோகத்திலேருந்து வந்திருக்கான் இவன். நாமெல்லாம் இவ்வளோ வேத மந்திரங்களை சொல்லி இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கோம், வேத மந்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணாதவன் இவன் நிறுத்துன்னு சொல்கிறதா யாகத்தை, அதெல்லாம் கிடையாது, மேற்கொண்டு பண்ணு அப்படின்னு மேற்கொண்டு யாகம் ஆரம்பித்து நடந்துகிட்டே அவனால் தடுக்க முடியும். நேராக ஜனமேஜயன்ட்ட போனோம். ராஜா கிட்ட போய், ராஜன்னு ரொம்ப தப்பு இது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அவசியம் இந்த யாகத்தை நிறுத்தி தான் ஆகணும், யாகத்தை நிறுத்துங்கன்னு. ராஜாவும் காதில் வாங்கிக்கிறது. இன்னும் தக்ஷகனை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு அந்த கோபம் போகலை. அவன் நிறுத்தலை. பார்த்தான், வந்து கை நிறைய ஜலம் எடுத்துருந்தான். நான் இத்தனை நாளைக்கு ஒழுக்கத்தோடு இருக்கேன், டிசிப்ளினாக இருக்கேன், எந்த தப்புமே பண்ணலை, அப்படி என்னுடைய டிசிப்ளின் இருக்கே ஆச்சாரம், நான் இத்தனை நாளைக்கு இருக்கிற ஆச்சாரமானது கரெக்டாக இருந்தால் இந்த யாகம் வந்து இதோடு நிற்கட்டும் அப்படின்னு சத்தம் போட்டு கை நிறைய ஜலத்தை எடுத்து தெளித்தான். அப்படி தெளித்ததும் அந்த அக்னி அப்படியே நின்றுடுது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பாம்புகள்லாம் விழல, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து அந்த யாகம். இதை பார்த்தப்புறம் தான் அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் இவனுக்கு கூட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த யாகத்தை நிறுத்தினான். இந்த இடத்துல தான் வியாசாச்சாரியார் ஒரு பெரிய தர்மத்தை சொல்கிறார். என்ன தர்மம் அப்படின்னா, வேதம் நிறையா படிச்சிருக்கான் ஆனால் ஆச்சாரம் இல்லை, அவன் பெரியவன். அல்லது ஆச்சாரமாக இருக்கான், வேதாத்தியனம் பண்ணலை, அவன் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு கேள்வி. வேதம் படிச்சிருக்கான், ஆச்சாரம் இல்லை, ஆச்சாரமாக இருக்கான், வேதம் படிக்கலை, இவா ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வேதத்தை காட்டிலும் ஆச்சாரம்தான் பெருசு அப்படின்னு சொல்கிறது. அதான் ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பமாக இருக்குது. தபஹான்னா ஆச்சாரம், ஒழுக்கம், டிசிப்ளின். சுவாத்தியாயம்னா வேதம். வேதம் பெருசா ஆச்சாரம் பெருசா அப்படின்னா ஆச்சாரம் தான் பெருசுங்கிறதுனால தான் முதல்ல சொல்லியிருக்கு. தபஹான்னு முதல்ல ஆச்சாரத்தை சொல்லி சுவாத்தியாயன்னு வேதத்தை ரெண்டாவதாக காமிக்கிறது. அப்படி வேதத்தை காட்டிலும் ஆச்சாரம் தான் உயர்ந்து. நீ வேதாத்தியனம் பண்ணாட்ட போனாலும் பரவாயில்லை, நீ ஆச்சாரமாக இருந்தால் உனக்கு அந்த ஆச்சாரம் உனக்கு ரொம்ப மேன்மையை கொடுக்கும். வேதாத்தியனம் பண்ணிட்டு ஆச்சாரமாக இல்லைன்னா ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாகா அப்படின்னு. அந்த ஆச்சாரமாக இல்லாமல் நீ வேதம் படித்தா கடைசி காலத்தில் அந்த வேத மந்திரங்கள் பூரா ஒன்று விட்டுடும், கை விட்டுடும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் வேதாத்தியனம் மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுற யாகத்தை அத்தியனம் பண்ணாத ஒருத்தன் வந்து அந்த யாகத்தை நிறுத்தினான் அப்படின்னு வியாசாச்சாரியார் இந்த இடத்துல காமிக்கிறார். அப்படி நிறுத்தினதும் ஜனமேஜயன்ட்டு போயிட்டு, ராஜன்னு இது மாதிரி பண்ணக்கூடாது, இவ்வளோ பாம்புகளை நீங்கள் அடித்ததுனால உங்களுடைய தகப்பனார் திரும்பி வரப்போகிறாரா? அவர் கர்மவசாத்து அவர் ஒரு ரிஷியினிடத்தில் ஒரு தவறு பண்ணினார். அந்த தப்புனுடைய பலனாக அவருக்கு இது மாதிரி ஒரு சாபம் கிடைச்சது. அதனால கர்மவசாத்து அவர் இறந்து போயிட்டார். உங்களுடைய பெரியவானா எவ்வளோ தர்மாத்மாக்கள் தெரியுமா, அவெல்லாம் ரொம்ப தர்மிஷ்டர்கள், அவளை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல தான் மகாபாரதம் ஆரம்பமாக இருக்குது. அங்கே தான் பஞ்சபாண்டவாருடைய சரித்திரத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு ஜனமேஜயனுக்கு அங்கே தான் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் மகாபாரதத்தை அப்படின்னு. இந்த இந்த உபதேசங்கள்லாம் ஆன பிறகு அங்கே சாந்தி பர்வாவில் பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், அந்த சர்ப்பசத்திர யாகம் பாதியில் நின்றுதே அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சர்ப்பசத்திர ஆரப்தம் கர்ம அவசியம் சமாபனீயம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறோம். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த காரியத்தை முடிச்சு தான் முடிக்கணும், பாதியில் நிறுத்தப்படாது. அதனால் கட்டாயம் முடிக்கணும். இப்போ ஷஷ்டி விரதங்கள்லாம் பண்ணுவாள், சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னு ஷஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருப்பாள். ஷஷ்டி விரதம் ஆரம்பிச்சுட்டா ஒரு வருஷம் கட்டாயம் தவறாமல் பண்ணணும். அதில் ஒரு 4-5 மாதம் ஆயிருக்கு ஸ்நானம் பண்ணாமல் இருக்கா, அவங்க கர்ப்பவதியாக ஆயிட்டா அப்படின்னா குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தானே ஷஷ்டி விரதம் ஆரம்பித்தோம்
இப்போ தான் குழந்தை ஏற்பட்டுடுது அப்படின்னு சஷ்டி விரதத்தை நிறுத்தப்படாது. அந்த ஒரு வருஷம் பண்ண வேண்டியது அந்த ஒரு வருஷம் பண்ணி குழந்தையே பிறந்துருக்குனாலும் கூட சஷ்டி விரதத்தை அந்த ஒரு வருஷம் பண்ணி தான் பூர்த்தி பண்ணணும். அது மாதிரி ஆரம்பம் கர்ம அவசியம் சமாபனம், ஆரம்பிச்சதை முடிச்சுடும். அது மாதிரி இந்த சர்ப்பசத்திரத்தை முடித்தா இவ்வளோ பாம்புகளை நான் அடித்து ஹிம்சை பண்ணிவிட்டேனே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, அதுக்கு இந்த கருட பஞ்சமி விரதத்தை நீ பண்ணு, தவறாமல் வருஷா வருஷம் பண்ணு, நீ இவ்வளோ பாம்புகளை அடிச்சதான தோஷங்கள் போகும். ஏன்னா பாம்புங்கிறது ஒரு முக்கியமான ஜந்துவாக சொல்லியிருக்கு. அப்படி பாம்பு தான் இந்த பூமியவே தூக்கி நிறுத்தின்னு இருக்கு. ஆதிசேஷனால தான் இந்த பூமியே நிற்கிறது. அந்த அளவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சர்ப்பங்கள் அப்படின்னு. இந்த சர்ப்பங்கள்லாம் எங்கே ஆவிர்வவிச்சது அப்படின்னா சமுத்திர மதனத்தும் பொழுது விஷம் வந்தது. அந்த வந்த விஷத்தை பரமேஸ்வரன் பிராணாகுதியாக அந்த விஷத்தை முழுங்கினார். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு அவர் எப்பொழுதும் அந்தர்முகமாகவே இருப்பார், எப்பொழுதும் தியானத்திலேயே இருப்பார். பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷி அப்படின்னு பேர். யாருக்கு எப்படி பலன் கொடுக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு அளவு தெரியாது. அளவு தெரியாமல் பலனை கொடுத்துடுவார் பரமேஸ்வரன். நாம் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுறோம், பரமேஸ்வரன் ஒருவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். எந்த தேவதையாக இருந்தாலும் நாம் பூஜை பண்ணினா சுவாமி நேராக வருவார். நேராக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோம். இப்போ சுவாமியே நேராக வர வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நாம் உடனே என்ன பண்ணுவோம், செல்ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, சார்ஜர் வேணும் அப்படின்னு கேட்போம். ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது. அதனால தான் வேதமே என்ன பண்ணிட்டு, அதான் வேத மாதான்னு சொல்கிறோம். வேதத்தை மாதான்னு ஏன் சொல்கிறோம்னா அவ்வளவையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வேதம். வேதம் என்ன சொல்லிட்டு, எந்த தேவதையாக இருந்தாலும் சுவாமி நேராக வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சமக பிரஷ்னத்தை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, வாஜஸ்டமே பிரசவஸ்டமேன்னு ஆரம்பமாக இருக்குது. அப்படி எந்த தேவதைகள் வந்தாலும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே வாஜஸ்டமே பிரதவஸ்டமேன்னு சமக பிரஷ்னத்தை ஆரம்பிச்சிடும். அதான் ருத்ரேகாதசி, மகாருத்ரம், அதிருத்ரங்கள்லாம் நடந்தால் வசோர்தாரா அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த வசோர்தாரா பண்ணுற பொழுது பரமேஸ்வரன் 2 சரீரத்தோடு இருக்கார். கோரா தனூகும் சிவா தனூகும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு 2 விதமான சரீரம் இருக்குது. கோரா தனூகுன்னா உக்ரமான சரீரம், சிவா தனூகுன்னா சாந்தமான சரீரம். நாம் வீடுகளில் லிங்காகாரமாக வச்சுட்டு பூஜை பண்ணுற பரமேஸ்வரன் சிவா தனூகுன்னு பேர். சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கார். அதாவது பக்கத்தில் பார்வதியை உட்காந்து வச்சுட்டு, மடியில் மகாகணபதியை உட்காந்து வச்சுட்டு, ஒரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமியை வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அதான் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் தான் நாம் ஆற்றுல லிங்கமாக வச்சு பூஜை பண்ணுறோம். அக்னியில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுற போது அங்கே பரமேஸ்வரன் எப்படி வருவார்னா கோராத்தனோகம் அப்படின்னு, அப்படி உக்ரமான சரீரத்தோடு தான் அக்னியில் பரமேஸ்வரன் ஆவிர்வவிக்கிறார். அப்படி வசோர்தாரா அப்படின்னு அந்த வசோர்தாரா பண்ணுற போது அத்தனை ஆவர்த்தி ருத்ரஜபம் ஆன உடனே பரமேஸ்வரன் நேராக வந்து ஆவிர்வவிக்கிறார். அப்படி வந்த பரமேஸ்வரனை பார்த்து சமகப்பிரஷ்னம் சொல்லி நாம் வசோர்தாரா ஆஜ்யம் கொடுக்குறோம். அப்படி தாரையாக அந்த ஆஜ்யம் விடாமல் கண்டினியூஸாக அந்த ஆஜ்யம் விழணும். அந்த கண்டினியூட்டி விட்டே போகக்கூடாது. அப்படி விடாமல் அந்த ஆஜ்யத்தை விட்டுண்டே சமகப்பிரஷ்னத்தை சொல்லணும்னு வேதம் சொல்கிறது. அப்படி சமகப்பிரஷ்னத்தில் அவ்வளவையும் நமக்கு பிரார்த்திக்கிறது. அது மாதிரி பரமேஸ்வரன் நேராக வந்தார்னா நாம் என்ன கேட்குறோமோ அவ்வளவையும் கொடுத்துருவார் பரமேஸ்வரன். அவருக்கு அளவு தெரியாது. அது மாதிரி சமுத்திர மதனத்தும் பொழுது பரமேஸ்வரன் அந்தர்த்தியானமாக உட்காந்துருந்தார். அப்படி தேவதைகள்லாம் வந்தால் பரமேஸ்வரனை கூப்பிட்டா என்ன வேணும்னு ஏதோ ஒரு விசித்திரமாக ஒரு வஸ்து வருது சமுத்திரத்திலேருந்து அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா அவ்வளோதானே அப்படின்னு பரமேஸ்வரன் வந்தார். அது என்னன்னே தெரியல, அதை அப்படியே பிராணாகுதியாக சாப்பிட்டார். பிராணாகுதி பண்ணி சாப்பிட்டார் பரமேஸ்வரன். அந்த விஷத்தை அப்படி 5 பாகமாக விழுங்கினோடனே கழுத்தோடு நின்றுடுது அந்த விஷம். அதான் நீலகண்டன்னு பரமேஸ்வரனுக்கு சொல்கிறோம். அப்படி விஷத்தை பிராணாகுதியாக பண்ணுற பொழுது கீழே கொஞ்சம் சிந்தித்து, அப்படி சிந்தினது தான் அந்த சர்ப்பங்களாக ஆவிர்வவிச்சது அப்படின்னு நமக்கு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. அதுதான் பாம்புகளாக ஆவிர்வவித்து எல்லா இடங்கள்லேயும் பரவி பாம்புகள் நிறைஞ்சிருந்தது. அப்படி பரமேஸ்வரனுடைய பிராணாகுதியிலிருந்து ஆவிர்வவிச்சது சர்ப்பங்கள். அப்படிங்கிறதுனால தான் பாம்பு அடிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறது. நமக்கும் பாம்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்படி அந்த பாம்புகளுடைய ரட்சைக்காகவும், பாம்புகளை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயாவது அடிச்சிருப்போம், அல்லது பாம்பு முட்டைகள் எங்கேயாவது இருக்கும், அதை நாம் உடைச்சிருப்போம். இந்த பாம்பங்கள்லாம் போகிறதுக்காக தான் அந்த கருட பஞ்சமி விரதம்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க.
அப்படி நாளைக்கு அந்த கருட பஞ்சமி விரதத்தை பண்ணுறதுனால நாம் எந்த பூச்சி அடிச்சிருந்தாலும் சரி, விஷப்பூச்சிகள், சின்ன ஒரு கொசுபத்தியே வைக்கிறோம், கொசுபத்தி வச்சு கொசுக்களையே நாம் அழிக்கிறோம், அதுவே ஒரு விதமான பாபம் தான். இந்த பூச்சிகளெல்லாம் நாம் கொள்றதான பாபம் எங்கே போகும் அப்படின்னா இந்த கருட பஞ்சமி விரதத்தினால போகிறதுன்னு பீஷ்மாச்சாரியா சாந்தி பர்வாவில் இந்த கருட பஞ்சமி விரதத்தை பற்றி நமக்கு ரொம்ப உயர்வாக காமிச்சிருக்கார். அப்படி நாளைய தினம் கருட பஞ்சமி விரதம், இந்த ஸ்ராவண சுக்ல பஞ்சமி அன்னைக்கு கருட பஞ்சமி விரதம் பண்ணுறது. அப்படி இந்த விரதங்கள்லாம் நமக்கு இதுக்காக தான் வச்சுருக்கோம். ஒரு விரதத்தினாலேயும் ஒரு பலன் கிடைக்கிது. வரலட்சுமி நோன்புன்னு இருக்குது. வரலட்சுமி நோன்புக்குன்னு ஒரு சரித்திரம் விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அப்படி நாம் பண்ண வேண்டிய அவ்வளோ விரதங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு பலன் இருக்குது. இப்போ விநாயக சதுர்த்தி விரதம் வருது. இங்கே பாம்பேயில் ரொம்ப விசேஷம். சித்தி விநாயக விரதம் 10 நாள் 15 நாள் கொண்டாடப்படக்கூடிய விரதம் அது. சித்தி விநாயக விரதம்னு பேர். அந்த சித்தி விநாயக விரதத்துக்கு முதல் நாளைக்கு ஹரிதாளிகா விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது. ஹரிதாளிகா விரதம்னா ஒரு கௌரி விரதம் அது. இந்த ஹரிதாளிகா விரதங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆற்று பொண்ணை புக்காத்துக்கு அனுப்புறது தான் ஹரிதாளிகா விரதம்னு பேர். அதுக்கு அப்புறம் வரலட்சுமி நோன்பு வருது. வரலட்சுமி நோன்புங்கிறது நாட்டு பொண்ணாக நம்ம ஆற்றுக்கு அம்பாள் வரக்கூடியதான ஒரு நோன்பு தான் வரலட்சுமி நோன்புன்னு பேர். அதான் வாசல்லையே கோலம் போட்டு அம்பாளை ஹாரத்தி எடுத்து அழைச்சின்னு வருவோம். ஆற்றுக்கு அம்பாளை அழைக்கிறது அப்படின்னு வரலட்சுமி நோம்பில் பண்ணுறோம். அப்படி ஏன்னா நாட்டு பொண்ணாக மகாலட்சுமி ஆற்றுக்கு வர அப்படி வர்றது தான் வரலட்சுமி நோன்புங்கிறது. இந்த ஹரிதாளிகா விரதங்கிறது என்னென்னா, நம்ம ஆற்று பொண்ணும் பிரசவத்துக்காக வந்திருக்கா. அப்படி பிரசவத்துக்காக அதே முகத்தை வரலட்சுமி நோன்புக்கு வைக்கிற முகத்தையே வச்சு அதில் கௌரி பூஜை பண்ணுறது. கௌரி பூஜை பண்ணி மறுநாளைக்கு தான் மகாகணபதி அவதாரம். சித்தி விநாயக விரதம்னு மகாகணபதியினுடைய அவதாரம் மறுநாளைக்கு யாரு. அப்படி பொண்ணு ஆற்றுக்கு பிரசவத்துக்கு வந்து மறுநாளைக்கு மகாகணபதியினுடைய ஆவிர்வாவம் சித்தி விநாயக விரதம். அப்படி ஹரிதாளிகா விரதம் பண்ணி மறுநாளைக்கு சித்தி விநாயக விரதம் பண்ணி அதற்கு பிறகு அம்பாளையும் மகாகணபதியும் சேர்த்தாப்புல புனப்பூஜை பண்ணி யதாஸ்தானம் பண்ணுறது அப்படின்னு வழக்கு. அப்படி பண்ணுற போது தயிர்ஞ்சாதம் பிசைஞ்சு ஜலத்தில் கொண்டு போய் கரைக்கணும். ஏன்னா ஆற்று பொண்ணை சாதம் கட்டி புக்காத்துக்கு அனுப்புறதாக செய்யக்கூடிய விரதம் இந்த ஹரிதாளிகா கௌரி விரதம்னு பேர். அப்படி தயிர்ஞ்சாதம் பிசைஞ்சு கொண்டு போய் கொடுத்து மகாகணபதியை மிருத்தில் வச்சு அந்த மிருத்தில் மகாகணபதியை பூஜை பண்ணணும். ஏன் மிருத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னா, மகாகணபதியினுடைய ஆவிர்வாவம் முன்னாடியே ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு சரீரம் இல்லை. சரீரம் இல்லாத அரூபமாக மகாகணபதி இருந்த அந்த மகாகணபதியை ஒரு சரீரமாக பண்ணுறதுக்கு அம்பாள் என்ன பண்ணினா, அப்படி மண் எடுத்து ஒரு பிடி பிடிச்சார். அப்படி மண்ணை பிடிச்சி வச்சு பிள்ளையாராக அம்பாள் தான் முதல்ல மண்ணை பிடிச்சி வச்சு பிள்ளையாராக ஏற்படுத்தினார். அது அந்த அம்பாள் அந்த மண்ணை பிடிச்ச உடனே அது ஹரித்ராவாக ஆயிடுத்து. அம்பாளுடைய ஹஸ்த விசேஷம் அது மஞ்சளாக ஹரித்ரா கணபதியாக ஆயிடுத்து, மஞ்சளாக ஆயிடுத்து. அதை வச்சுன்னு தான் நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் மஞ்சள் பொடியில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு மகாகணபதி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படி அம்பாள் முதல்ல மிருத்தில் பிடிச்ச கணபதி அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த சித்தி விநாயக விரதம்னு மண்ணில் மகாகணபதியை பண்ணி அதில் மகாகணபதியை பூஜை பண்ணி நிறையா நிவேதனங்கள்லாம் பண்ணுறோம். மகாகணபதி விக்கட்டகான பேர். மகாகணபதிக்கு ரொம்ப வேடிக்கையாக இப்போது ரொம்ப விளையாட்டாக இருக்கிறவர் மகாகணபதி. எல்லா பலனையும் அதிகமாக கொடுக்குறவர் கணபதி. ரொம்ப விசித்திரமான ரூபம் அவர். அதாவது கழுத்துக்கு மேலே யானை மாதிரி இருப்பார், கீழே மனுஷ சரீரம். அப்படி இருக்கிறவர் கணபதி. யானையை கணபதியாக நாம் பார்க்கணும்னு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, யானைக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதாவது நமக்கெல்லாம் எப்படின்னா, நமக்கெல்லாம் முகத்தில் மூக்கு இருக்குது. யானைக்கு தும்பி கையில் தான் மூக்கு இருக்குது. கையில் மூக்கு இருக்குது கணபதிக்கு. அதே போல் நமக்கு விரலில் தான் நகம் இருக்குது. யானைக்கு கால்லையே நகம் இருக்குது. விரல் கிடையாது, ஆனால் நகம் இருக்குது. அதுபோல் எல்லா மிருகங்களுக்கும் தலைக்கு மேலே தான் கொம்பு இருக்கும். யானைக்கு வாயில் தான் கொம்பு இருக்கும். எல்லா பிராணிக்கும் வெளியில் தான் வேர்க்கும். யானைக்கு வயத்துக்குள்ளே வேர்க்கும். வெளியில் வேர்வை சுரப்பி யானைக்கு கிடையாது. இப்படியெல்லாம் யானை ரொம்ப விசித்திரமான ரூபம். அப்படி உள்ள கணபதியை பூஜை பண்ணுறோம். இந்த சித்தி விநாயக விரதத்துக்குன்னே ஒரு சரித்திரம், விரதச்சூடாமணின்னு ஒரு கிரந்தம்.
அதில் ஒவ்வொரு விரதத்துக்கும் நிறைய சரித்திரங்களை புராணங்கள்லேருந்து எடுத்து வகுத்து கொடுத்து நமக்கு போட்டிருக்காங்க. அதில் சித்தி விநாயக விரதத்துக்குன்னு சிமந்தகோபாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. அந்த சிமந்தகோபாக்கியானம் தான் சித்தி விநாயக விரதத்தினுடைய ஆரம்பம். அப்படி சித்தி விநாயக விரதம்ங்கிறது எதுக்காக நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது அந்த சிமந்தகோபாக்கியானம் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு விரதத்துக்கும் சரித்திரங்கள் இத்திஹாசம் புராணங்கள் இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ நாம் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுட்ட பலன் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கி நிறையா நாம் தர்மங்களை தெரிஞ்சிடணும். ஆச்சமனங்கிறது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிடணும். அதே போல் இந்த சபிதாதானம்ங்கிறது பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அக்னி இல்லாமல் நமக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படிங்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி இவ்வளோ விஷயங்களை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. இது மாதிரி அவ்வப்பொழுது இந்த தர்மங்கள்லாம் நாம் கட்டாயம் தெரிஞ்சுட்டா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். குழந்தைகளுக்கும் நாளைக்கு நாம் இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அப்படி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுட்ட இந்த தர்மங்கள், இன்றைக்கி தெரிஞ்சுட்ட இந்த சரித்திரம், இந்த பலத்தினால மன ஆரோக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு புராண சிரவணத்தினால மன ஆரோக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது. புராண சிரவணம் வேதாந்த சிரவணத்தினால தான் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் உபனிஷத் பாராயணங்கள்னு பண்ணுறோம். அப்படி கண்ணை மூடிட்டு அந்த உபனிஷத்தை கேட்கணும். கேட்டால் மனசு ரொம்ப நிர்மலமாக இருக்கும். அப்படி புராண சிரவணம் உபனிஷத் சிரவணத்தினால மன ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு இருக்குது. அப்படி அடிக்கடி எப்பெல்லாம் நமக்கு அவகாசப்படுறதோ அப்பெல்லாம் புராண சிரவணம் பண்ணுறது, புராணத்தில் உள்ள சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தையும் நாம் ஏற்படுத்திக்கணும் என்பதாக சொல்லிட்டு இந்த இப்போது 120 நாள் இந்த ஏற்பாடாகி இந்த ஒரு பெரிய சத்காரியம் நடந்துருக்கு. இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி பெரிய காரியம், அதாவது ஒரு பெரிய ராஜாக்கள்லாம் நடத்தக்கூடியதான காரியம். சாதாரணமாக விளையாட்டாக அவள் ஆரம்பித்தது 100 நாள் பண்ணணும்னு ஆரம்பித்தது 120 நாள் கொண்டு வந்து விட்டுருக்கா, பெரியவா கொண்டு வந்து விட்டுருக்கா. ரொம்ப உயர்ந்த ஒரு காரியம். இது மாதிரி 120 நாள் பண்ணதுங்கிறது நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். இது மாதிரி பெரிய சங்கல்பங்கள்லாம் எங்கேயாவது நடந்திருக்கணுமோ தெரியல. இதை ரொம்ப அற்புதமாக ரொம்ப முயற்சி பண்ணி நிறையா பேரை பார்த்து இதுக்கு ஆதரவுகளை திரட்டி பாம்பே பூரா எல்லா நகரங்கள்லேயும் இதை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடத்துகிறா. இதனுடைய சங்கல்பம் பெரிய பெரிய நோக்கங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய சங்கல்பங்கள்லாம் வச்சு தான் இந்த 120 நாள் இந்த ட்ரஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பண்ணியிருக்கா. எப்படி நடந்தது, அவளுக்கே ஆரம்பத்தில் இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் பெரியவாளை உத்தேசித்து பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவாளுடைய காதில் போட்டு ஆரம்பித்ததனுடைய ஒரு காரியம் ரொம்ப உயர்ந்த முறையில் ஒரு நாள் கூட தடப்படாமல் நல்ல முறை எல்லோரும் வந்து ஒத்துழைச்சி பாராயணம் பண்ணுறவா, பூஜை பண்ணுறவா, ஜபம் பண்ணுறவா, ஹோமம் பண்ணுறவா, இங்கே ஒத்தாசை பண்ணுறவா, ஸ்திரீகள் எல்லாரும் வந்து அனுகூலமாக இருந்து இந்த காரியத்தை நடத்தி வச்சுருக்கா. அவளுக்கு என்னென்னலாம் சங்கல்பம் பண்ணினாலும் அவ்வளோ சங்கல்பங்களும் கட்டாயம் நிறைவேறது அப்படின்னு என்ன பெரியவாருடைய சன்னதியில் நாம் சொல்கிறோம். கட்டாயம் இந்த சத்காரியம் நிறைவேறும். அதே போல் மேற்கொண்டு நிறையா பாராயணங்கள் அங்கங்கே வைக்கணும், நிறையா சத்காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறேன். இது மாதிரி சின்ன வயசில் சிறு வயசில் உள்ளவா இது மாதிரி ஆரம்பிக்கும் போது நாமெல்லாம் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த நாளில் ஏதோ நடக்கிறது அங்கங்கே நடக்கிறது சரிதான் அப்படின்னு அவள் நம்ம விலகி இருக்க தான் நினைப்போமே தவிர யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு சொல்கிறது, யார் இதை பொறுப்பெடுத்துன்னு நடத்துறது, யாரையா வரலன்னா ஏற்பாடு பண்ணி மாற்றி ஏற்பாடுகள்லாம் பண்ணி பண்ணணுமேங்கிற கவலையெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் அவள் வந்து சிறு வயசில் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அவர் கனபாடிகள் கூட பெரிய துணையாக இருக்க அவரை துணை வச்சுட்டு அவள் இவ்வளோ தூரம் நல்ல காரியங்கள் பண்ணுறது பெரிய விஷயம். இந்த பாம்பே நகரத்துக்கு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கும். அவளுடைய சங்கல்பங்கள் அத்தனையும் கட்டாயம் நிறைவேறணும். நம்மால் முடிஞ்ச சகாயத்தை அவளுக்கு சரீரத்தினால முடியலனால திரவியத்தினாலேயும் ஏதோ ஒரு வழியில் தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லி அப்படி பலவிதமாக தர்ம காரியங்கள் பண்ணலாம். 4 பேரை கை காமிச்சா கூட நமக்கு அந்த பலன் பூர்ணமாக கிடைக்கும். இது மாதிரி நம்மால் 120 நாள் நடத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு நாள் நடத்துறதே நமக்கு மொழி பிதுங்கி போய்டுறது. இப்போ 120 நாள் அங்கங்கே ஒரு நகர ஒரு பேட்டையிலையும் அங்கங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டு இப்போது பூர்த்தி ஆக போகிறது. இது பூர்த்தி இல்லை, இந்த பூர்த்திங்கிறது இன்னொரு காரியத்தினுடைய தொடக்கமாக இதை அமையட்டும் அப்படின்னு பெரியவாருடைய சன்னதியில் சொல்லிட்டு இன்றைய தினத்தோட உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. गोपिका जीवनस्मरणम्.